பெரும் எதிர்பார்ப்புடன் நடந்து முடிந்திருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல். வாக்கு எண்ணிக்கை தற்போது நிறைவடைந்திருக்கிறது. முதல் 2 சுற்றுகளை தான் தற்போது நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். முதல் 2 சுற்றுகளின் முடிவுகளின்படி பார்க்கும்போது திமுக வேட்பாளரான அன்னியூர் சிவா 11,928 வாக்குகளுடன் முன்னிலையில் இருக்கிறார். அதேபோல பாமகவின் அன்புமணி 5,404 வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறார். மொத்தம் 20 சுற்றுகளாக இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும். தற்போது 2 சுற்று முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. ஆளும் கட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுகிறதோ அதே போலத்தான் மற்ற கட்சிகளுக்கும் இது பார்க்கப்படுகிறது. பாமக மற்றும் நாம் தமிழர் ஆகிய 2 கட்சிகளுமே களத்தில் இருந்தன. இது ஒரு மும்முனை போட்டியாக இருந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இது இருக்குமா, 2026இல் அந்த கூட்டணிக்கான கணக்குகள் மாறுமா என்ற பல்வேறு விஷயங்களை நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய திமுகவின் அமுதரசன் இருக்கிறார். அதே போல அரசியல் விமர்சகர் கலை மற்றும் பாமகவிலிருந்து சூரிய பிரகாஷ் இணைகிறார். சூரிய பிரகாஷ், வணக்கம். தற்போது முதல் 2 சுற்றுகளோட வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகி இருக்கு. திமுக 11,928 வாக்குகள் பெற்று முன்னிலை. அதுக்கு அடுத்தபடியாக பாமக 5,404 வாக்குகள் பெற்றிருக்கிறீங்க. 2 பேருக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் என்பது 6,524 இருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள், நீங்க இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறீங்க, இப்போ இந்த முதல் 2 சுற்று முடிவுகள் சொல்ற கணக்கா நீங்க என்ன பார்க்கறீங்க? 2 சுற்றுகள் அப்படிங்கிறது 20 சுற்றுகள் உள்ள ஒரு தொகுதியோட எண்ணிக்கையில் ரொம்ப குறைவான எண்ணிக்கை. இன்னும் குறைஞ்சபட்சம் 10 சுற்றுகளாவது போனால் தான் தெளிவான ட்ரெண்ட் அப்படிங்கிறது வெளியில் வரும். ஒவ்வொரு கட்சியுமே அவங்களுக்கு பலமான பூத், பலமான பகுதிகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால 2 சுற்றுகளை வச்சுக்கிட்டு வெறும் 20,000 ஓட்டுக்கிட்ட தான் எண்ணிருக்காங்க. மொத்தம் 2,30,000 ஓட்டுக்கு மேலே இருக்கும்போது இது இன்னொரு 1 லட்சம் ஓட்டு வரைக்கும் என்ன தான் ட்ரெண்டுங்கிற தெளிவாக சொல்ல முடியும். இல்லாட்டியுமே ஆரம்பத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஒரு ஆளுங்கட்சியாக மொத்த அரசு இயந்திரத்தை முழுசாக அதுக்கு பயன்படுத்தி அத்தனை அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ, எம்பி, எக்ஸ் மினிஸ்டர்லேருந்து சகலமான பேரும் கிட்டத்தட்ட குடும்பத்துக்கு, வாக்காளர் குடும்பத்துக்கு ஒரு ஆள் பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு இருந்து திமுககாரங்க முழுக்க அங்கே பிரச்சாரம் செய்து அரசு இயந்திரத்தை முழுசாக அதுக்காக பயன்படுத்தி நிறைய முறைகேடுகள் நடக்கப்பட்டு அதை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு அப்படி நடந்த ஒரு வாக்குப்பதிவில் இந்த மாதிரி வாக்குகள் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனாலும் அதையும் தாண்டி பாமக வலுவாக இருக்கக்கூடிய பூத்கள், பாமக நிறைய களப்பணி செய்த பூத்கள் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதனால் அடுத்தடுத்த சுற்றுகளில் நிச்சயமாக இந்த வித்தியாசத்துக்கான நிலைப்பாடு மாறும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக பாமக முன்னிலையில் வரும் அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. இன்னொரு குறைஞ்சபட்சம் ஒரு 8 சுற்றாவது இதுக்கு மேலே எண்ணணும், 10வது வரணும் டோட்டலாக. வந்தால் தான் நமக்கு இதோட ட்ரெண்டுங்கிறது தெரியும். முதல் 10 சுற்றுகளாவது என்னனும், அப்பதான் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப 2 சுற்றுகள் முடிவுகள்ல இந்த ஒரு நிலவரத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி திமுக கடுமையான வேலை செஞ்சாங்க, முழு அரசு இயந்திரமுமே களத்துல இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப வழக்கமாக தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இடைத்தேர்தல்கள்ல ஆளும் கட்சி முன்னிலை வகிக்கிறத வழக்கமாவே பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டோட முழு அரசு இயந்திரமும் அங்க களத்துல இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறப்போ, நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட அங்கம் வகிச்சிங்க இல்லையா? அங்கேயும் என்டிஏ சார்பில் இருந்த தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ ஒன்றிய அரசோட சப்போர்ட் உங்களுக்கும் இருந்தது. அப்போ உங்களுக்கும் அங்க களத்துல ஒரு வலுவான சப்போர்ட் இருந்ததுன்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அந்த எலெக்ஷனை ரன் பண்ணுற ரிட்டர்னிங் அண்ட் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே மாநில அரசோட அதிகாரிகள். ஆர்டிஓன்னு சொல்கிறாங்க இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், டிஆர்ஓ, அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் அப்படிங்கிற எல்லா அதிகாரிகளும், எலெக்ஷனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எஸ்பி உட்பட அத்தனை காவல் படையினர் எல்லாருமே மாநில அரசோட அதிகாரிகள். இது மத்திய அரசோட அதிகாரிகள் அங்கே யாரும் கிடையாது. அதனால தான் பல ஆயிரக்கணக்கான வேட்டி சேலைகள் திமுக பிரமுகர் வீட்டிலிருந்து கைப்பற்றி, அதாவது வாக்காளர்கள் கொடுப்பதற்காக பாதி கொடுத்து மீதி இருந்த வேட்டி சேலைகள், பல ஆயிரக்கணக்கான வேட்டி சேலைகளை பல வீடுகளில் பிடிச்சி ரோடுகளில் வீசி அதை சாலை முறையெல்லாம் பண்ணி நிறைய பிரச்சனை பண்ணி போலீஸு, ஆர்டிஓலாம் வர வச்சு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் அரசு இயந்திரம் அதை கண்டுக்காமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இந்த தேர்தல் முழுசாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான். அதனால தான் அத்தனை அமைச்சர்களும், பல பேர் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஃபுல் பந்தோபஸ்தோடு அங்கே வர முடியாது. ஏன்னா அவங்க அந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணும்போது அமைச்சர்களாக அவங்க அங்கே என்ட்ராக முடியாது. தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு கட்சி பிரமுகராக தான் போக முடியும். ஆனால் அப்படி நடக்கலை. அவங்க போனது எல்லாமே ஃபுல் மினிஸ்டருக்கான ப்ரோட்டோக்காலோடு போய் தான், அவர்களுக்கு எத்தனை அதிகாரிகள் துணை வரணுமோ அந்த மாதிரி போய் தான் அவங்க தேர்தலை எதிர்கொண்டாங்க. அப்போது மக்களை உளவியல் ரீதியாக அவங்கள அச்சுறுத்தியும், இந்த தேர்தலை எங்களுக்கு வாக்களிக்காட்டி உங்களுக்கு
அடுத்தடுத்த உதவித்தொகைகள் வராது, அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்காது, மாநில அரசை பறிச்சிட்டு நீங்கள் எப்படி இந்த ஊரில் வாழ்ந்துருவீங்க, அந்த ரேஞ்சுக்கெல்லாம் மக்களை மிரட்டினது உட்பட அன்புமணி அவர்கள் பிரச்சாரம் போன இடங்களில் வந்து வழிநடக மின்சாரத்தை துண்டித்து இருட்டாக்கி பிரச்சாரம் பண்ண முடியாமல் தடுத்தது மட்டும் இல்லாமல் அன்புமணி அவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஊர்களில் வந்து இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து தனியாக அவங்களுக்கு பணம் கொடுத்து டாடா ஏஸ்லையும் அந்த வண்டிகளையும் ஏற்றிட்டு வெளியூரில் மண்டபத்தில் கொண்டு அடைச்சி வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மக்களோட வாக்குகளை இது நடந்தது உண்மைதானே, சும்மா நாங்கள் கிளைம் பண்ணல, நடந்தது உண்மை. போலீஸ் கிட்டையும் டிஆர்ஓ கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மண்டபத்து வாசலில் தான் இருக்காங்கன்னு வாசலில் போய் பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போது சும்மா ஒரு ஊரில் இருக்கிற மக்கள் ஒரு வேலை வெட்டி இல்லாமல் காது குத்தி கல்யாணம் கூட எல்லாமே ஏன் மண்டபத்தில் தன் வீட்டை விட்டுட்டு மக்கள் எல்லாம் போய் வெளியூரில் உட்காந்துருக்காங்க? அன்புமணி அவர்கள் பிரச்சாரம் போகிற இடத்துல ஆளே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு மோசமான நிலைமைக்கு ஆளுங்கட்சி இறங்கி பிரச்சாரம் பண்ணது இதுதான் முதல் முறை. மின்சாரம் துண்டிப்பாங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு. வாக்காளர்கள் பணம் கொடுப்பாங்க. இந்த மக்களை கூட்டிட்டு போறதுங்கிறது எப்போ நடக்கும்னா, ஒரு அரசாங்கம் ஃபார்ம் ஆகும்போது எம்எல்ஏக்களை வேணா கூட்டிட்டு போய் ரிசார்ட்லயோ கல்யாண மண்டபத்திலயோ அடைச்சி வச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் ஃபார்மர்ல பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற சூழ்நிலைகள் இருந்தா இது இந்தியா முழுக்க நடந்திருக்கு. ஆனா முதல் முறையாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் பிரச்சாரம் வரும்போது அதுக்கு அந்த ஊர்ல பொதுமக்களே இருக்கக்கூடாதுன்னு பொதுமக்களை டெம்போ வச்சு கடத்தினது வந்து இந்த தேர்தலாம் முதல் முறை. இது மிகப்பெரிய அளவில் நாங்கள் எதிர்த்தோம். போலீஸ் ஸ்டேஷனில் குற்றச்சாட்டு கொடுத்தோம். எங்கள் வழக்கறிஞர் பாலன் அவர்கள் உட்பட அந்த பகுதியில் இருந்த தமிழ்நாட்டு முழுவதும் வந்திருந்த பாமக முக்கிய தலைவர்கள் எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள்ட்ட. அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையுமே அவங்க எடுக்கல. அந்த மண்டபத்தில் இருந்தவங்க யார், அவங்களை யார் கூட்டிட்டு வந்தாங்க, உங்களை பணம் கொடுத்தீங்களாமான்னு கூட காவல்துறை அதிகாரிகள் போய் கேட்கவே இல்லை. இத்தனைக்கும் கையங்களமாக பிடிக்கிற மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை அடைச்சி வச்சு இந்த மண்டபங்கள்லாம் போய் கேப்சர் பண்ணோம். பல ஆயிரம் வேட்டி சேலைகள் அந்த ஊரில் பிடிச்சோம். காலையில் என்ன சொன்னாங்க திமுக காரங்கன்னா, அதெல்லாம் நாங்கள் எங்கள் ஆள் ஒருத்தர் வந்து கடை வச்சிருக்காருன்னு சொல்லி கோவில் படிக்கட்டில் அந்த துணியெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு கோயில் வாசல் நான் கடை வச்சிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அது சரிப்படாதுன்னு சாயங்காலமா என்ன மாத்திட்டாங்கன்னா, பாமகவினர் தான் வந்து அந்த புடவையை கொண்டாந்து அங்கே வச்சாங்க அப்படின்னாங்க. இப்போ இவ்வளோ வீடியோக்களில் வந்து அந்த வீடியோ புடவை போய் எடுத்ததை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதையும் அதை வந்து ரோட்டில் போட்டு பறிச்சதையும் அதை வந்து ரோடை மறிச்சதையும் மொத்தமாக எல்லாம் வீடியோவில் பார்க்குற உலகத்தில் பாமகவினர் கொண்டு வச்சிருந்தாங்கன்னா அதை வச்சாங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோ ஆதாரம் கூட சிக்கியிருக்காரு. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு அடுத்தபடியா திரு கலை அவர்களுடைய பார்வையை நான் கேட்கணும். கலை சார், இப்போ இடைத்தேர்தல் இதுல 83% வாக்குகள் பதிவாகி இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனேயே அடுத்த கட்டமாக ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றாலுமே 83% அளவுக்கு அங்க வாக்குகள் பதிவாகி இருக்கு விக்கிரவாண்டி தொகுதியில. இது மக்களுடைய மூட் என்னவா இருந்தது அப்படிங்கறத காட்டுது. அதே நேரத்துல இப்போ 2 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைஞ்சிருக்கிற நிலையில இரண்டிலுமே திமுக வேட்பாளர் முன்னிலையில இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த ட்ரெண்ட் சொல்ற மெசேஜ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இல்லை, இடைத்தேர்தலில் இது ஒன்றும் ஆளுங்கட்சி முன்னணி வகிக்கலைன்னா தான் அது வியப்பான விஷயம். இது எதிர்பார்த்தது தான். இது நம்ம எதிர்பார்த்த அதே லைனில் தான் ப்ராக்ரஸ் போயிட்டுருக்குது. அதில் திடீர்னு ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பே எப்பயுமே இல்லை. என்னை பொறுத்தவரையில் இந்த இடைத்தேர்தல்களை நடத்தக்கூடாது. இடைத்தேர்தல்கள் நடத்துவது பதிலாக எந்த கட்சியினுடைய வேட்பாளர் இறக்குறாரோ இல்லாட்டி செயல்படாமல் போகிறாரோ அந்த இடத்துக்கு அந்த கட்சி சார்பாக இன்னொருத்தரை அவங்களே நியமிக்கலாம் என்ற அந்த தன்மை வரலாம். மீதமுள்ள ஆண்டுகளுக்கு ஜனநாயக நடைமுறைப்படி அது எப்படி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்? அந்த கட்சிக்கு தானே வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த கட்சி அந்த வேட்பாளர் இறந்து விட்டால் அவரிடத்துல இன்னொரு கட்சி அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தரை நியமிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? அப்படி பண்ணால் இந்த இந்த பல்வேறு விஷயங்கள் நீ சொல்லப்போனால் இந்தியாவிலேயே இடைத்தேர்தல்கள் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப மோசமாக நடக்குதுங்கிறது பொதுவான அபிப்பிராயமாக போச்சு. இந்தியா ஃபுல்லாக அதை அப்படி தான் நினைக்கிறாங்க. வேறு இடங்களில் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆளுங்கட்சி தோக்கவே தோக்காது. அதுக்கு தேர்தல் நடத்தணுமா? தேர்தல் ரிசல்ட்டு முன்கூட்டியே தெரியுது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்னு. அதுக்கு தேர்தல் நடத்துகிறீங்க இவ்வளோ செலவு பண்ணி, இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து. பல சமயங்களில் எதிர்க்கட்சிகள் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறாங்க, அதுவும் நடக்குது. இடைத்தேர்தல்னாவே உதாரணமாக நீங்கள் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடந்துச்சு. 14 கட்சி கூட்டணி திமுக, அவங்க அப்போ புறக்கணிக்கலை, நின்னாங்க அந்த தேர்தலில். டிடிவி தினகரன் வெற்றி பெற்ற அந்த தேர்தலில் நின்னாங்க. 14 கட்சிகளை சேர்த்து அவங்க 14,000 கூட வாங்கலைங்க. ஒரு கட்சிக்கு 1000 ஓட்டுனா கூட 14,000 கூட வாங்கலை. அது ஒரு பிரதான கட்சி திமுக, ஒரு பலமான பிரதானமான கட்சி தமிழ்நாட்டில். அவங்க அந்த இடைத்தேர்தலில் 14,000 வாங்கினா அவங்க பாக்கி வாக்குகள்லாம் எங்கே போச்சு?
தினகரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, விலைக்கு போயிட்டாங்க. திமுகவே ஒரு பிரதான கட்சி, பல சமயங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, அதுக்குடைய கேடஸே இப்படி தான் இருக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், அதிமுக வாக்குகள் எங்கே போயிருக்கு? அவங்க தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. புறக்கணித்து அவங்க 38% வாக்குகள் வாங்கினாங்க. ஒரு 30% ஆட்களாவது தேர்தலில் பங்கு கொள்ளாமல் இருந்திருக்கணும் இல்லையா? அப்படின்னா 70%க்கு மேலே வாக்குப்பதிவு ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 2 சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிற சூழலில் தற்போது நிலவரத்தை பார்க்கிறோம். திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பாமக வேட்பாளர் இணைக்கிறார். அது தொடர்பான சிறப்பு விவாதத்தில் தான் நாம் இணைக்கிறோம். நம்முடைய திமுகவின் திரு சூர்யா வெற்றிகொண்டான் இணைக்கிறார். இப்போ 2 சுற்று வாக்குகள், வணக்கம், 2 சுற்று வாக்குகள் எண்ணிக்கை நிறைவடைஞ்சிருக்கு. திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறாரு. இப்போ திமுகவுக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிற பாமகவுக்கும் இடையான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கிறப்போ 6000 சொச்சம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ திமுக முன்னிலை வகித்தாலுமே இப்போதான் நாடாளுமன்ற தேர்தல் அந்த தொகுதிக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அங்க பார்த்தோம்னா 72,000 வாக்குகள் திமுக கூட்டணி போன நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தீங்க. அதற்கு அடுத்தபடியாக பாமக எவ்வளவு வாக்குகள் எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா 32,000. 2 பேருக்கும் இடையிலான அந்த மார்ஜின், இவங்க பாமக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. பட் முதலிடம் பிடித்த திமுக கூட்டணி விசிகவுக்கும் பாமகவுக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருந்தது. இப்போ 3ஆம் இடத்துல தான் பிடிச்சிருந்தாலுமே இப்போ இருக்கிற முதல் 2 சுற்று முடிவுகளை பார்க்கிறப்போ வாக்கு வித்தியாசம் பெரிய அளவுல இல்லையே சார், ஒரு பாதி அளவு தான் வித்தியாசமாக இருக்கு. அப்போ இந்த மெசேஜ் நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல முன்னிலை வெற்றி வேட்பாளராக இருக்க அன்னியூர் சிவாவுக்கு வாழ்த்து சொல்லிடலாம். இப்போவே முடிவு தெரிஞ்ச விவரம் தானே மேடம், என்ன பெரிய தெரியாத ஒரு ரகசியத்தை போட்டு எங்கள் மேலே இருக்க. இப்போ எங்கள் அண்ணன் கலையை கேட்கும்போது என்ன சொன்னார், எல்லாம் தெரிஞ்சது தானேங்க, இது ஏங்க இது அப்படின்னு ஒரு அருமையான ஐடியா வேற கொடுத்தாரு. அது அவர் விமர்சனமா முன்வைத்தாரு. அது ஒரு ஐடியா வேற கொடுத்தாரு. ஏங்க தேர்தலெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு செவனேன்னு ஆளுங்கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் போயிட்டு அடுத்த ஆளை போடுங்க, இல்லைனா அடுத்து வர்ற ஆளை போடுங்கன்னாரு. அண்ணனுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அது அவசரப்பட்டு எடுக்க முடியும் இல்லை. அப்படியெல்லாம் எடுத்தோம்னா அடிக்கடி இடைத்தேர்தல் வந்துடும். அதனால் அது உகந்தது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த களத்தில் வந்து எனக்கு முன்னால் பேசின பாமக அந்த சகோதரர் அழகாக பேசிட்டு வரும்போது நிறைய சார்ஜஸ் எல்லாம் வச்சார். எல்லாம் பின்னோக்கியே பார்த்துக்கிட்டு இருந்தார் தேர்தல் களத்தை. முன்னால் ஒரு 10 நாளைக்கு முன்னால் பேசும்போதும் அவங்க அதே தான் பேசுகிறாங்க, இப்பயும் அதே தான் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் ஆளுங்கட்சின்னா உடனே இது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அவ்வளோ மந்திரிகள் போயிட்டாங்கங்கிற பார்வையே முதல்ல ஒரு தவறான உண்மை. ஏன்னா 10 தொகுதியில் நடந்தாலும் எல்லாம் போகிறாங்க, இல்லை ரூலிங் பார்ட்டி நடக்கும்போது தேர்தலில் பொது தேர்தல் நடந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் அவங்கவுங்க தொகுதியில் வேலை பார்க்க போகிறாங்க. இது அத்தனை கட்சிக்கு உண்டான மரபு தான். இப்போ அண்ணன் கலை சொன்ன மாதிரி ஆர்கே நகர் தேர்தலை பார்த்தோம், ஆளுங்கட்சியாக ஜெயிச்சுது, இல்லை எதிர்கட்சி ஜெயிச்சு தான். 10 வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்த அத்தனை கட்சி டெபாசிட் வாங்கிடுச்சு, போயிடுச்சு. மொத்தம் பார்த்தா அங்கே 20 ரூபா டோக்கன் ஜெயிச்சு வெளில போயிடுச்சு. இப்போ இன்னைய வரைக்கும் 20 ரூபீஸ் டோக்கன் கொடுத்த ஆளை தேடிட்டு இருக்கானுங்க. எக்ஸெப்ஷனலான ஒரு தேர்தல் சார். நம்ம எப்படி ஒப்பிட முடியும்? நீங்க ஒரு இடைத்தேர்தல், ஆளுங்கட்சின்னு ஒன்று நாட்டில் இருக்குது, எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து கடந்து தான் அங்கே தேர்தல். இதே மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி தேர்தலை வேறு நிறுத்தியாச்சு. திரும்பியும் தேர்தல் நடந்தது. மக்களை வந்து அதாவது இதை ஏன் நான் முன்னிலைப்படுத்தி சொல்கிறேன்னா, மக்களை கொச்சைப்படுத்தி பார்க்குறது தப்பு. முடிஞ்சால் மக்களை நீங்கள் கவரை பார்க்கணும். கவரை பார்க்குறத விட்டுட்டு கொச்சைப்படுத்துறதுனால என்ன விளைவு? நானே இப்போ ஆர்கே நகர் தேர்தலில் வேலை பார்த்தோம், இதே அண்ணன் கலை வேலை பார்த்தாரு, அத்தனை கட்சியும் வேலை பார்த்தோம். ஆனால் என்ன நடந்தது? உங்களுக்கு டெபாசிட் போச்சு அத்தனை கட்சிக்கும். நாங்கள் எங்கே போயிட்டோம்? திரும்பியும் மக்களை அதே தொகுதியில் திமுக ஜெயிக்குது. என்ன காரணம்? விட்டதை பிடிக்கிறது இல்லை, என்ன குறைங்கிறத போய் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ஜெயிச்சு வந்துட்டோம். இந்த 20 ரூபா டோக்கன் கொடுத்த ஆளை பக்கானான்னு தேடுறானுவோம். இப்போ அவர் திண்டுக்கல் போய் அந்த பக்கம் தோற்று திரும்பி வந்துட்டார் தேனி பக்கம். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ இங்கே இவர் பாமக பேசும்போது சொல்கிறார், அத்தனை மந்திரிகளும் போனாங்க, வளைச்சி வச்சுட்டாங்க, மக்களை கொடுத்து கடத்தி வச்சுட்டாங்க, பூட்டி வச்சுட்டாங்கன்னாரு. முதல்ல அங்கே ஒன்று சொல்லுவாங்க அவங்க பேசும்போதெல்லாம், இது பாமகவோட கோட்டை, இங்கே வேறு எந்த கொடியும் பறக்காது, ஊருக்குள்ளே ஓட்டு கேட்க விட மாட்டோம். இப்படியெல்லாம் பேசுகிற கட்சி அது, பேசின கட்சி, இப்பையும் பேசிகிட்டு இருக்க ஒரு கட்சி தான். ஆனால் அந்த கோட்டைக்குள்ள தொடர்ந்து பறக்கிறது கருப்பு சிவப்பு கொடி தானே ஒழிய வேறு எந்த கொடியும் இல்லைங்க. அது எங்கள் தொகுதிங்க. அது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது எங்கள் தொகுதி. முதல்ல இருந்த ஒரு இறந்தார், திரும்பியும்
அதே வாய்ப்பு மக்கள் எங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. நாங்கள் மக்களை போய் எப்படி அணுகணுமோ அப்படி தான். அதிமுக வேட்பாளரும் அங்கே இடைத்தேர்தல் நடைபெற்று வெற்றி பெற்றார் இல்லையா, முத்தமிழ் செல்வன். வரட்டும் மேடம், நாங்கள் வேண்டான்னு சொல்லல. இப்போ இறந்து போனது யார்? எங்கள் தொகுதி. அது எங்கள் தொகுதியோட செயல்பாடு என்னன்னு பார்க்குறாங்க. திரும்பி அதை தாண்டி இந்த 3 வருஷம் ஆளுங்கட்சி இந்த ஆட்சி கட்டிலில் இருந்து முதல்வர் என்னென்னலாம் திட்டங்களை கொடுத்தாருன்னு அதையும் மக்கள் இட போட்டு பார்ப்பாங்க. நான் இதை ஏன் ஆர்கே நகரோட ஒப்பிட்டு சொன்னேன்னா, அப்படியெல்லாம் பார்த்தா ஆர்கே நகருக்கு அத்தனை மந்திரி இருக்கும்போது அங்கே போட்டுருக்கணும். அங்கே ஆட்சியும் சரியில்லை, தலைமையும் சரியில்லை, கட்சி சரியில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஆளை நம்பி போட்டாங்க. ஆளை காணான்னு தேடுறோம், அது வேற விஷயம். பட் இப்போ ஆளுங்கட்சி ஏன் அதே மாதிரி மனநிலை அங்கே பாமகவோட பெல்ட்டு கோட்டை, இந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடு, திமுக அவ்வளோ வண்டியர்களுக்கு துரோகி, இவ்வளோ பட்டியல் அடிக்கிட்டு போனீங்க. நாங்கள் எதையுமே பேசலை. நீங்கள் கொடுத்த அத்தனைக்கும் அப்ரூவ் பண்ணுற இடத்துல எங்கள் முதலமைச்சர் இருந்தார். அவர் கூட போல. அடுத்து அமைச்சர் உதயநிதி அனுப்புனார். பெண்டிங்கில் உள்ள இஷ்யூவாக மட்டுமே அவர் பேசினார். பாருங்கள், 1000 ரூபா உங்களுக்கு யாராருக்கெல்லாம் வரலையோ நீங்கள் கவலைப்படாதீங்க, விரைவில் அந்த பட்டியல் வருது, அது எல்லாருக்கும் வந்துடும். யாராருக்கெல்லாம் நலத்திட்ட உதவி கிடைக்கலையோ அது அவ்வளவும் வந்துடும். முதல்வர் முகவரின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. எவ்வளோ மனு வந்திருக்கோ அவ்வளவும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறோம். துறை ரீதியாக ஒவ்வொரு அமைச்சர்களும் போய் அந்த தொகுதிக்கு உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணுறோம், எங்களை நம்புங்கன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளவுதான் அந்த இடத்துல பண்ண முடியும். இல்ல, ஒரு பைபோல்னு வரப்போ, ஒரு சட்டமன்ற தொகுதின்னு வரப்போ மாநில அளவிலான இஷ்யூஸ் அங்க மக்கள் பார்ப்பாங்களா, இல்லாட்டி லோக்கல் இஷ்யூஸை பார்ப்பாங்களா? அந்த சட்டமன்றமும் மாநிலத்துக்குள்ள தாங்க இருக்கு. ஏற்கனவே அங்கே இதே ஆளுங்கட்சி தான் நான் அங்கேயே உறுப்பினர். அதே மாதிரி அந்த ஆளுங்கட்சியோட சாதனைகள் அவர் தானே எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்த்துருப்பாரு. தமிழக முதல்வர் தனி ஒரு தொகுதிக்கு முதலமைச்சர் இல்லைங்க. இல்ல, அந்த பகுதி மக்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, வேலை வாய்ப்பு ரிலேட்டடா, அப்படியான லோக்கல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அத வந்து பிரதானமா உங்க மனசுல வைப்பாங்களான்னு கேக்குறேன். நான் இப்ப அங்கேயே வரேன். அதிமுக தொகுத்த அத்தனை தொகுதிகளுக்கும் கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அந்த மக்கள் இல்லைன்னு ஓட்டு போடல. உடனே இந்த முதல்வர் ரொம்ப வித்தியாசமான முதல்வர், ரொம்ப டிஃப்ரெண்டாக கையாளுறாரு. ஜெயிச்ச உடனே முதல்ல எங்கே தோத்தமோ அந்த தொகுதி கோயம்புத்தூர் தான் போய் கால் வச்சார். அங்கே போய் தான் இறங்கினார். அங்கே இறங்கி அந்த மக்களை பார்த்தார். நீங்கள் ஏன் எனக்கு ஓட்டு போடலங்கிறத நான் கேட்கவில்ல, ஆனால் உங்களுக்கும் நான் சேர்த்து வேலை செய்வேன், உங்களுக்கான எம்எல்ஏவாக இருப்பேன், உங்களுக்கான முதலமைச்சராக இருப்பேன்னாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள், கொங்கு மண்டலத்தில் திமுக கோட்டையாக கொடி பறக்குது. அங்கே இருக்கிற மந்திரியை கூட பிடிச்சிட்டு போய் நீங்கள் பழி வாங்குறதுக்கு உள்ளே போட்டிங்க. அப்போ கூட அண்ணாமலையால் அங்கே கொடியேற்ற முடியல, அங்கே யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ இதெல்லாம் நான் ஏன் உதாரணமாக காட்டுறேன், பாமகவுக்கு புரியணும், அந்த சகோதரனுக்கு இதெல்லாம் காது கொடுத்து கேட்கணுன்ட்டு. அங்கேயே இப்போ பறக்கிறது யார் கொடி? கருப்பு சிவப்பு கொடி. எல்லா தேர்தலையும் தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஆனாலப்பட்ட டம் டும்னு நான் இராணுவத்தை வச்சு தேர்தல் நடத்துவேன்னு சொன்னேன். அண்ணாமலையாக காணான்னு தேடுறானுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறது முதல்வரோட எங்கள் ஆளுங்கட்சியோட மக்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள ஒரு சுமூகமான ஒரு விருப்பம்னு வச்சுக்குவோம். நான் என்ன கேட்குறேன், அந்த தொகுதியை நீங்கள் மையப்படுத்தி போனீங்கல்ல, நாங்களும் அங்கே இருந்தோம்ல, நீங்களும் அங்கே இருந்தீங்கல்ல, உங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் என்ன பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணாருன்னு இப்போ இவர் வாயால் கூட சொல்ல வைப்போம். அங்கே இருக்கிற பெண்களை, திமுககாரங்களை நம்பி இந்த பெண்களை கொண்டு அடைச்சி வைக்கிறானுங்க. அவனுங்க மோசமானவனுங்க. யார்? அன்புமணி ராமதாஸ். அங்கே இருக்க மக்கள் யார்? அங்கே இருக்க சகோதரிகள்லாம் யார்? எல்லாம் நம்மளோட இருக்கவங்க, நம்மளோட உறவினர்கள் மாதிரி. ஓன் கோட்டைன்னு சொல்கிற இடம். அங்கே போய் இடைத்தேர்தல் திமுக பலமாக இருக்குது, அது அரசியல் கட்சி. நம்மளை மாதிரி அது ஒரு கம்யூனலாக எதையும் பார்வையில் பார்க்கல, அது அனைத்துக்குமான கட்சி. முதல்வரும் திமுக ஆட்சின்னு சொல்கிறது போல திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறவர். இப்படி இருக்கிற இடத்துல போய் நீங்கள் அங்கே போய் பெண்கள்லாம் கூப்பிட்டு போய் அங்கே அடைச்சி வைக்கிறானுங்க. மோசமான ஆளுங்க திமுக காரணம். இவனுங்களை நம்பி இந்த பொம்பளைங்க வேறு போதுங்க பொண்ணுங்க. என்ன அர்த்தம்? மிரட்டி வச்சுட்டு ஓட்டு கூட வாங்குவானுங்க அப்படின்னு ஒரு அன்புமணி ஐயா ராமதாஸ் பேசுனா அந்த பெண்கள் யாரை மதிப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இதெல்லாம் இப்போ இவர் பேசுவாரா? உடனே நான் கேட்குறேன், கொண்டி அடைச்சி வச்சுட்டாங்க, பட்டியல் அடைச்சி வச்சாங்கன்னாரு. அண்ணாமலை போய் அதே மாதிரி பிரச்சாரத்தில் பேசுனார். என்ன தெரியுங்களா பேசுகிறார்? எங்கே வேணாலும் நீங்கள் மக்களை அடைச்சி வைக்கலாம், ஆனால் திமுகவை நான் எச்சரிக்கிறேன், இது பாமகவின் கோட்டை, பாஜகவும் கூட இருக்கிறது, இங்கே யாரையும் அடைத்து வைக்க முடியாது, இங்கே பட்டியெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு அங்கே போனால் மைக்கு கிடைச்சோன்னே வசனம் மட்டும் பேசுனீங்க. இன்றைக்கி பாமக சகோதரர் இங்கே வந்து உட்காந்து பட்டியலை அடைச்சி வச்சுட்டாங்க, பெண்களை பூட்டி வச்சுட்டாங்க, மக்களை பூட்டி வச்சுக்கிட்டாங்க.
அங்கே என்ன ஜனநாயகம்? சரி, இந்த விதமான பிரச்சாரங்கள்லாம் களத்தில் எப்படி எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சிறப்பு விவாதம் தொடரும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் குறித்த சிறப்பு விவாதத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். திரு கலை, தற்போது 2 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிற சூழல்ல அந்த முடிவுகள் என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம திரையினல பார்க்கிறோம். திமுக வேட்பாளர் 18,000 சொச்சம் வாக்குகள், அதே போல பாமக 7,323 வாக்குகள். இப்போ அதிமுக தேர்தலை புறக்கணிச்சுட்டாங்க, நாங்க களத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஏடிஎம்கே களத்துல இல்லாதது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? இப்போ இந்த 18,000 வாக்குகள், 7,000 சொச்சம் வாக்குகள், இரண்டிலுமே ஏடிஎம்கே வாக்குகள் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ட்ரெண்டு முழுமையாக தெரியல, பட் 2 பக்கமும் போயிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்க்கும்போது 2 பக்கம், உதாரணமாக பாமக அந்த விக்கிரவாண்டி அந்த தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அவங்க 15% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் கூடுதலாக பெற்றுக்கொண்டு வருகிறாங்க. நிச்சயமாக அதை விட 2 மடங்கு அதிகமாக அவங்க நிச்சயமாக 30% கிராஸ் பண்ணுவாங்க போல் தெரியுது. இந்த இதை பார்க்கும்போது பாமகவுக்கு அதிமுக வாக்குகள் போயிருக்குது, திமுகவுக்கும் போயிருக்குது. நாம் தமிழருக்கு பெருசாக போனதாக தெரியல, பட் இந்த 2 கட்சிகளுக்கும் போயிருக்கு. அதிமுக எந்த கட்சிகளுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சதோ அந்த கட்சிகளுக்கு போயிருக்கு அதிமுக வாக்குகள். அதிமுக கோர் ஓட்டர்ஸ் நிச்சயமாக தேர்தலை புறக்கணிச்சிருப்பாங்க. அப்படியே போட்டிருந்தா விட நாம் தமிழருக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த 2 கட்சியும் நம்முடைய பொது எதிரிகள்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இப்போ என்னை பொறுத்தவரையில் அதிமுக பொறுத்தவரையில் ஒரு திமுக ஜெயிச்சா கூட அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் எ ஃபோர்கான் கன்க்ளூஷன், இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சி ஜெயிக்கும். ஆனால் பாமக 2ஆம் இடத்துல வருங்கிறது ஓகே, அவங்க பெரிய அளவுக்கு மேலே வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக என்ன சொல்லும், அண்ணாமலை என்ன சொல்லுவார், நாங்கள் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டோம் தமிழ்நாட்டில்னு சொல்லுவார். அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் அவங்க பாமகவுக்கு தங்களுடைய வாக்குகள் போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க நான் நினைக்கிறேன். அவங்க பொது எதிரியா அதிமுக தொண்டர்கள் நினைப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கடந்த காலங்களில் கூட்டணியில இருக்கிறாங்க, 2026 இந்த முடிவுகளுக்கு அப்புறமா தேர்தல் கணக்கு எப்படி மாறும்னு தெரியல. அவங்களும் களத்துல எம்ஜிஆர் அவர்களை, ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படங்கள், அவங்களுடைய வசனங்கள் எல்லாம் பேசி வாக்கு சேகரிச்சதை பார்க்க முடியுது. அப்ப ஏடிஎம்கே தொண்டர்கள் எப்படி பாமகவை ஒரு பொது எதிரியா பார்ப்பாங்க? இல்லை, அது அப்படி இல்லை. அதிமுக எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜக ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, களத்தில் அதிமுக இல்லை, அதிமுக நிச்சயம் 3ஆம் இடத்துக்கு போகும், நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் இடத்துக்கு வருவோம், எங்கள் கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தல் நாங்கள் முதல் இடத்துக்கு வருவோம் சொல்லி அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணார். ஆனால் இப்போ அது தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி இருந்துச்சு. அதிமுக ஒஸ்ட்டு சினாரி அவங்களுக்கு, அவங்களுக்கான தேர்தலே இல்லை, அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஸ்டாண்ட் இல்லை. அப்போ கூட அவங்க 20% தங்களுடைய பேசிக் வாக்குகளை தக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த அந்த பாஜக 11% வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகமான தொகுதிகளில் நின்று 11% வாங்கியிருக்காங்க. அப்படின்னா குறைந்த தொகுதிகளில் நின்று 5% வாங்கின பாமகவோட வாக்கு வங்கி என்ன? ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடாது. அதிக தொகுதிகளில் நின்று பாஜக 11% வாங்கினா அது 11%ம் பாஜகவுடைய வாக்குகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது சரியான விஷயம் கிடையாது. 18% மொத்தத்தில் பாஜகவுக்கு எவ்வளோன்னு பார்த்தா 5-6% தான் வருது. மற்ற கட்சிகளுக்கு இருக்குது, சுயேட்சைகள் இருக்காங்க, அதில் தாமரை சின்னத்தில் போட்டி போட்ட சுயேட்சைகள் இருக்காங்க. அவங்க வாக்குகள்லாம் சேர்த்து தான் இந்த 11%ங்கிறது. அதை அவங்க புரிஞ்சிக்கிறாமல் நாங்கள் 11% சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலும் அதை நாங்கள் 11% வந்துட்டோம் 11% சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவுடைய வாக்கு வங்கி 5-6% தான் என்னுடைய கணக்கு, நான் போட்ட கணக்கில். அப்படின்னா அவங்க எப்படி பெருசாக 2ஆம் இடத்துக்கு வர முடியும்? 2ஆம் இடத்துக்கு வரலை. பல தொகுதிகள், அதிகமான தொகுதியில் டெபாசிட் இழந்தாங்க.
அவங்க வலுவான கூட்டணி இருந்துச்சு அவங்ககிட்ட பாமக இப்போ விக்கிரவாண்டியில பாமக பெற அந்த வாக்குகள் அப்படிங்கிறது பாஜகவோட சேர்த்து அவங்க வாங்கல அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? இல்லை பாமக ஒரு வலுவான கட்சிங்க. அவங்கள கூட்டணியில் சேர்க்கறதுக்கு அதிமுகவுக்கும் பாஜக இடையில் ஒரு போட்டியே இருந்துச்சு. எங்கே அவங்க இங்கே இருக்காங்களோ அங்கே இருக்காங்களாம் தெரியாமல் கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் ஓடிச்சு, பரபரப்பாக இருந்துச்சு. இறுதியாக பார்த்தா அவங்க பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்தாங்க. பாமக என்ற பலமான கட்சி அங்கே இருக்குது. சில பகுதிகளில் அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது மாநில அளவில் அவங்களுக்கு 5%னா கூட 5.5% இருந்தால் கூட அந்த சில ஏரியாக்களில் வன்னியர் பெல்ட்டில் குறிப்பாக அவங்களுடைய வாக்கு வங்கிங்கிறது 30, 40, 50 இருக்குது. ஸோ அதையெல்லாம் அந்த வாக்குகளையெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் என்னுடைய வாக்குகள்னு இப்போ பாஜக சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அது பாஜகவோட வாக்கு வங்கி என்பது எனக்கு 5, நான் சொன்னது 5-6%. அவங்க 2ஆம் இடத்துக்கு வரவே முடியல. அதனால தான் அண்ணாமலை ரொம்ப கோவப்படுறாரு. இந்த தேர்தலில் என்ன பண்ணார்? அவர் புத்திசாலித்தனமாக நடந்தாரான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் புத்திசாலி இல்லைன்னு சொல்ல வர. ஆனால் தேர்தலில் பாமக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? அதிமுக வாக்குகளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெரிய அளவில் ஈடுபடுறாரு. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதிமுக நிற்காதப்ப அந்த வாக்குகளை யார் பெறுவார்கள் என்ற போட்டி இருந்தப்ப அவர் அந்த போட்டியில் முன்னிலை வகித்தார். ஆனால் அங்கே போய் பிரச்சாரம் பண்ண போன அண்ணாமலை என்ன செய்கிறாரு? அங்கே போய் நீங்கள் போய் இந்த அதிமுகவை தாக்குறாரு. அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை தரக்குறைவாக பேசுகிறார், துரோகி, முதுகில் குத்துனாள், அப்படிலாம் அனாவசியமாக பேசும்போது அதிமுக வாக்காளர்கள் கொஞ்சம் பேர் பாமக பக்கம் வந்தவங்களையும் அண்ணாமலை விரட்டி அடிச்சிட்டார் இந்த தேர்தலில். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பாமகக்கு வாக்குகள் அதிமுக வாக்குகள் வந்திருக்கும். அதை கெடுத்தவர், முட்டுக்கட்டை போட்டவர், அவங்கள விரட்டி அடித்தவர் அண்ணாமலை. அவர் இங்கிதம் தெரியாம போய் பேசுறாரு. சூரிய பிரகாஷ் கேட்கலாம். சூரிய பிரகாஷ், விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக களத்துல இல்லாத சூழல்ல அவங்களோட வாக்குகளையும் சேர்த்து குறிவைத்து பாமக தன்னுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை நடத்தினீங்க. அதுல அண்ணாமலை அந்த விஷயங்களை கெடுத்து விட்டுட்டாரு. அவர் அதிமுகவுக்கு எதிராக பேசினது, எடப்பாடி பழனிசாமியை துரோகின்னு சொன்னதெல்லாம் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. சோ இயல்பாவே அதிமுக அந்த வாக்குகள் பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அண்ணாமலை கெடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை கலை முன்வைக்கிறாரு. அப்படித்தானா? அதுக்கு முன்னாடி எனக்கு திமுகவை சேர்ந்த தோழருக்கு ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னா அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த தொகுதியில் வாக்கு கேட்க போன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே யார் யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் விடுபட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற பட்டியல் எடுத்து நாங்கள் கொடுத்துருவோம், அதனால் எங்களுக்கு வாக்களிங்கன்னு அவர் கேட்டார். அதுபோல் அமைச்சர்களும் எந்தெந்த நலத்திட்டங்கள், அரசு வேலைகள் எல்லாம் பெண்டிங் இங்கே இருக்குதோ அந்த நலத்திட்டங்கள்லாம் நாங்கள் செயல்படுத்தோம்னு சொல்லி கேட்டாங்க. இது தேர்தல் நடத்திய விதிமுறைகளுக்கு 100% விரோதமானது. இந்த ஒரு பொது தேர்தலே ஒரு கட்சி சந்திக்கும் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்துகிறோம்னு சொல்லலாமே தவிர, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த புது திட்டத்தையும் அங்கே சொல்லக்கூடாது. இருக்கிற திட்டத்தை உங்களுக்கு செயல்படுத்துவோங்கிறத ஒரு துருப்பு சீட்டாக வாக்காளர்கள் பயன்படுத்தக்கூடாது. திமுக சார்பாக பேசின தோழர் முழுக்க முழுக்க திமுக அரசு சட்டவிரோதமாக, ஜனநாயக விரோதமாக ஒரு காரியத்தை செய்திருக்கு அப்படிங்கிறத பப்ளிக்கா ஒரு டிவியில ஒத்துக்கிறாரு. இதே குற்றச்சாட்டு தான் பாமக நாங்களும் வைக்கிறோம். மகளிருக்கு மாதம் ஆனா ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன இடத்துல சில பெண்கள் பதில் சொல்றாரு, அவங்களையும் ஆட் ஆன் பண்ணிக்கிறது. இது விக்கிரவாண்டிக்கு பதில் நான் சொல்றேன். அதாவது எப்படின்னா, சேர்த்துதானே நீங்க என்ன சொல்லலாம்னா, இதெல்லாம் நாங்க செய்திருக்கோம் அதனால எங்களுக்கு வாக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாமே தவிர, 1000 ரூபாய் திமுக தான் கொடுத்தது அதனால வாக்கு கொடுங்கன்னு கேட்கலாமே தவிர, உங்களை விடுபட்டவங்க யார் யாருங்கிறதுக்கு பார்த்து நாங்க கொடுக்குறோம் ஓட்டு போடுங்கன்னு கேட்கறது சட்டவிரோதமானது. இதை எந்த வழக்கறிஞரும், சட்டத்தை தெரிந்த எந்த பொதுமக்களும் இந்த விஷயத்தை உறுதி செய்ய முடியும். இதை பாமக சொல்லியிருந்தா இது அவதூறா இருந்திருக்கும். உதயநிதி அப்படி சொல்லவே இல்லை, நீங்களா சொல்லிட்டீங்கன்னு. உதயநிதி அப்படி சொன்னாரு, திமுகவினரே சொன்னதுனால சூர்யா வெற்றி கொண்டான். நம்ம கேட்டுட்டு அவர் அப்படி சொல்றது 1000 விடுபட்டவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு இந்த தேர்தல் காலத்துல சொல்றதுங்கிறது நீங்க எங்களுக்கு ஓட்டு போடாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு சமமானது. நலத்திட்ட உதவிகள் உங்களுக்கு வரும், தொடர்ந்து மிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுமே நீங்க ஓட்டு போடாட்டி கொடுக்க மாட்டோங்கிறது. நாங்க செஞ்சோங்கிறத வேணா சொல்லலாம், நாங்க இது கொடுத்துருக்கோம், 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், இந்த திட்டங்களா கொடுத்துருக்கோம், இதை எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதை நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாமே தவிர, விடுபட்டவங்களுக்கு வரணும் அப்படின்னா ஓட்டு போடுங்கிற அப்ரோச் கேட்கறதுங்கிறது சட்டவிரோதமானது. இதையுமே
தேர்தல் கமிஷன் கேட்கல அப்படிங்கிறதா. ஒருவேளை நானா சொல்லியிருந்தா அது குற்றச்சாட்டா போயிருக்கும். திமுக தோழரே சொன்னதுனால அது வாக்குமூலமா போயிடுச்சு. ரொம்ப நன்றி. அப்படியே ஒரு வழக்கு போட்டு முடிஞ்சா நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. முடிஞ்சால சரியா தப்பாங்கிறதா கேள்வி. சார், நான் கோர்ட்டை வளைச்சிருவேன், சார். சட்டத்தை புரட்டிடுவாங்கிறதுல நியாயமான பேச்சு இல்ல தோழர். இது சரியா தவறா? நீங்க ஒண்ணு கவனிங்க. இப்படியே தான் பேசுறீங்க, இப்படியே தான் அங்கேயும் பேசுறீங்க. நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஐயா அன்புமணி ராமதாஸ் பேசுனது நியாயமானு கேட்டேன். அதுக்கு முடிஞ்சாத டிவியில் உட்காந்து பதில் சொல்றேன். ஒட்டுமொத்த பெண்களையும் கூட்டிட்டு போய் திமுக அடைச்சி வச்சிருக்கு, இவனுக்கு திமுக அவகாசம் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் பதில் சொல்றேன். நான் சொல்ல முடியுமா? நான் குறுக்கிடலாம் இல்லையா? நீங்க குறுக்கிட்டு சொல்லுங்க. இப்போ ஐயா அன்புமணி ராமதாஸ் பேசுறதுக்கு அர்த்தம் என்ன இருக்கு? நான் கேட்கிற கேள்விக்கு ஏற்கனவே திமுக கூட்டங்கள்ல வந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரே அதுக்கு சொல்றேன். எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா இப்போ வந்து இந்த 1000 ரூபாயே வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க நாளைக்கு கொண்டு அடைச்சிட்டு வந்தவங்கள நீ ஓட்டு போட்டுட்டு வா, அப்புறம் வந்து பிள்ளைங்களை விடுறேன்னு சொல்றதுக்கு எம்மா நேரம் ஆகுன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது கேட்கறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குதானே? மக்களை அப்படி போய் என்ன பொதுவெளியில எல்லாருக்கும் காமிச்சுதான் அவருக்கு இன்னும் புரியுற மாதிரி சகோதரர் நான் கேட்ட கேள்வி, அவர் தோழர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு தோழரும் பதில் சொல்றேன். நான் கேட்டுக்கிறேன். உதயநிதி அவர்கள் விடுபட்டவர்கள் 1000 ரூபாய் தருவேன் நான் சொன்னது வந்து அது சட்டப்படி புறம்பானது தானே, இது தவறு தானே, ஒரு அமைச்சர் இப்படி செய்யலாமா நான் கேட்கிறேன். இதுக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. ஒரே நிமிடம் இருக்கு, நான் சொல்றேன். பாருங்க, எங்க ஆளூர் தமிழ்நாட்டுக்கு நாங்க பிரதமர் மோடி மாதிரி அவன் அக்கௌண்ட்டுக்கும் கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு வாக்குறுதி பொய்யாலாம் பொது தேர்தல் வாக்குறுதி கொடுங்க, அதுக்கெல்லாம் நாங்க ரெடியா இல்ல. இங்க பாருங்க, வாக்குறுதி கொடுக்கலாம். அந்த பகுதி மக்களோட நிறைகுறைகள் என்னன்னு நீங்க மனு கொடு, அது அத்தனையும் நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். ஆளுங்கட்சியே இல்லாத நேரத்தில் இதே தமிழக முதல்வர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு நேராக போய் கிராம சபைன்னு ஒரு கூட்டத்தை நடத்தி, நான் கலைஞர் பெற்ற புள்ள நீ குடியா பேப்பரை என்னை நம்பி யாரையும் நம்ப வேணாம், என்னை நம்பி கொடு, ஆட்சிக்கு வந்தோன்னா அவ்வளவும் நிறைவேற்றுறேன்னு சொன்னார். அதே மாதிரி ஆட்சிக்கு வந்தோம், இவர் பேசிடுவாரா? அது நீங்கள் அப்போ தேர்தலுக்கு முன்னால் கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க, அதை இப்போ நீங்கள் திட்டமாக கொண்டு வரக்கூடாதுன்னு அதை அத்தனையும் சேர்த்து வச்சு தான் அவ்வளோ திட்டத்தை கொடுத்தோம். இந்த திட்டத்தை கொடுக்கறது, பாஸ் பண்ணுறது, வாக்குறுதி கொடுக்கறது, இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கோம். இவர் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் கேட்டது ஒரே கேள்வி தான் கேட்கிறேன். அதுக்கெல்லாம் நீங்க என்ன தீர்ப்பா சொல்றேன். நீங்க அது ரைட் ஆர் ராங்குங்கிற முடிவை உங்க பார்வையில அது ராங்குன்னு சொன்னா என் பார்வையில அது ரைட். நான் மக்கள் பார்வையில ஒண்ணு கிடையாது. ஜஸ்டிஸ் அதுக்கு அப்ரூவ் கொடுக்கிறது மக்கள் கிடையாது. அந்த மக்கள் நம்பி வாக்கு போட்டுருச்சு, நாங்க வந்துட்டோம்னு வச்சுக்குவோம். நான் கேட்கறது ஒரே ஒரு வார்த்தை, நீங்க உங்க அன்புமணி ஒரு மருத்துவர், ஒரு கட்சியோட தலைவர், அவர் என்ன வார்த்தை பேசுற, நீங்க ஒரு சகோதரி, நீங்க ஒரு உட்கார்ந்துட்டு பப்ளிக் பேட்டியில சொல்றாரு, பதில் சொல்றதுக்கு தயங்குறாரு. நீங்க எல்லா பொம்பளைங்களையும் கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சிட்டாங்க பப்ளிக்ல. உதயநிதி அவர்களே அவங்களை நம்பி இந்த பொம்பளைங்க போகுது. உதயநிதி அவர்களே 1000 ரூபாய் கொடுத்தாதான் 1000 ஓட்டு போட்டாதான் 1000 ரூபாய் வரும்னு அவர் மிரட்டும் போது நீங்க பாருங்க, சுத்தி வளைக்கலாம் என்கிட்ட பேச வேண்டாம், நேரடியாவே சொல்றேன். 1000 ரூபாய் வந்து வேணும்னா ஓட்டு போடுங்கன்னு மிரட்டக்கூடியவர்கள், ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறவர், முதலமைச்சரோட மகனா இருக்கக்கூடியவர், நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் 1000 ரூபாய் வருங்கிற மாதிரி இண்டிகேஷனோட பேசுறதுங்கிறது வெளிப்படையா வாக்காளர்களை மிரட்டுவது. உனக்கு 1000 ரூபாய் காசு வராது ஓட்டு போட. இது கட்சி தலைவரே மிரட்டுறாரு, அமைச்சரை மிரட்டுறாருன்னா கீழ்மட்டத்துல இருக்கவங்க பொம்பளைங்க ஏன் மிரட்ட மாட்டாங்கன்னு கேக்குறோம். அவர் என்னுடைய விருந்தினரும் கூட அப்படி. இன்னொரு கேள்வி என்ன கேக்குறேன் நான், எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு பாருங்க. இவங்க வந்து வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க, தோழருக்கு ஒரே கேள்வி கேட்றேன், அந்த கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. வாக்குறுதிகள் நிறைய கொடுக்குறோம், மக்களுக்கு வந்து எதிர்க்கட்சியா இருந்த போது கூட நாங்க மனுக்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட மனுக்கள்ல இருந்து வந்துச்சா இல்ல முதல்வரா தானா சொன்னாரா தெரியாது. 2019 இதே விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல்ல வன்னியர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தா 15% இடஒதுக்கீடு தருவேன்னு முதல்வர் சொன்னாரு. வந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 15% இடஒதுக்கீடு சம்பந்தமா ஒரே 1 இன்ச் நகர்த்திருக்காரு, ஒரு ஃபைல் நகர்ந்திருக்குன்னு காட்டுங்க. 10.5% பிரச்சனையான பிறகு அதையோ சரியா ஹேண்டில் பண்ணாம சொதப்பிருக்காங்க. 15% அவர் கொடுத்த வாக்குறுதியில அந்த எழுதுற எந்த விண்ணப்பத்திலையும் அந்த 15% யாருமே கேட்கலையா? இல்லாமலே முதல்வர் தானா சொன்ன 15% தொடர்பா ஒரே 1 இன்ச் நகர்த்தி இருக்காரு, ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. நீங்க சொல்லுங்க முதல்ல. நான் பதில் சொல்றேன் மேடம். சகோதரர் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் ஒரு பதில் சொல்றேன். அது வரைக்கும் நீங்க நான் கேட்ட மாதிரி கேளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நான் கேட்ட மாதிரியே கேளுங்க. கண்டிப்பா. ஒன்றும் இல்லை, மக்களை போய் இவங்க அப்படியே மிரட்டி எந்த நலத்திட்டமும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், செய்யவே மாட்டோம், எங்களுக்கு ஓட்டு போடலன்னா அப்படின்னு திமுக பிரச்சாரம் பண்ணிச்சுன்னு சொன்னவர் இவர். இப்போ இந்த மேடையில் இதுக்கு முன்னால் முதல் ரவுண்டில் நான் திரும்பியும் கேட்குறேன், இது தெரிஞ்சு அந்த மக்கள்
எங்களுக்கு ஓட்டு போடுதுன்னா எங்களை நம்புதா உங்களை நம்புதா? துப்பாக்கி யார் கையில இருக்குங்க? அவங்க பயந்துதான் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், என்ன பேச விடுங்க சார். இல்ல அவர் தன்னுடைய பதில பதிவு பண்ணிக்கிட்டோம் சூரிய பிரகாஷ், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. இப்படிதான் மக்கள் வந்து ரொம்ப அறிவுபூர்வமா ஆற்றல் பூர்வமான மக்கள். மோடி இதே பிஜேபி 10 வருஷமா இந்த தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோம். மீண்டும் மோடி வந்தா தமிழ்நாட்டில் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சோம். போராடுற குணம் படைச்ச ஒரு முதலமைச்சர்னு திமுகவை நம்பி தான் 40க்கு 40 ஜெயிச்சிருச்சு. அந்த மாதிரி அந்த மக்களெல்லாம் நீ உங்களால் ஏமாற்ற முடியாது. ரெண்டாவது, இந்த இவர் கேட்குறாரு 15% இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொன்ன திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்டார். 10.5% வாங்கிட்டு வந்த அவசரமாக வாங்கிட்டு வந்த அந்த ஆள் யார்? நீங்கள் கொடுத்த ஆள் யார்? எடப்பாடி. எப்போ கொடுத்தீங்க? தேர்தலுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் கொடுத்தீங்க. அதோட க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அதுக்கு பின்னால் அந்த 10.5%க்கு கெசட் பப்ளிகேஷன்லேருந்து அதை அப்ரூவ் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வந்த கட்சி எது? ஆட்சி எது? நான் கேட்குறேன். அது நாங்கள் திமுக வந்து எல்லாம் செஞ்ச பிறகு கோர்ட்டில் போயிட்டு அப்போ தான் 10.5% இடஒதுக்கீடை நீங்கள் கேட்டு எடப்பாடி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன நாங்கள் 15 ஏன் கொடுக்கலன்னா கொடுத்த 10.5க்கே டேட்டா இல்லைன்னு கோர்ட்டு கிழிச்சு தூக்கி வெளில விட்டுருந்துச்சு. உங்களால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் அந்த மக்களை ஏமாத்துறதுக்கு தேர்தல் நேரத்தில் எந்த டேட்டாவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் பொய் சொல்லி நீங்கள் 2 பேரும் ஒரு நாடகம் ஆடி எடப்பாடியும் ஐயா ராமதாஸும் இவ்வளோ ட்ராமா போட்டுட்டு வாங்கிட்டு விடாந்தீங்க. கடைசியில் அது தோற்று போச்சு. அதுக்கு பின்னால் நாங்கள் அந்த 10.5% இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பாக திமுக இருந்தால் இவர் இப்போ கேட்கலாம், நான் யோசிப்பேன். அதையே அப்ரூவ் பண்ணது திமுக. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு அந்த 10.5%க்கு சேர்த்து எங்கள் முதல்வர் கொடுத்த வாக்குறுதிக்காக ஒரு கமிஷனே போட்டு டேட்டாவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாங்கள் செய்கிற வேலைன்னு அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னோம். அந்த மக்கள் எங்களை நம்பிச்சு உங்களை வெளில துரத்திருச்சு. இதுக்கு நான் பதில் சொன்னால் இவர் உடனே திமுக சகோதரர் இப்படி அப்ரூவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், இதை கொடுக்குறார், அதை கொடுக்குறாருல்ல. முதல்ல உங்களுக்கு பொட்டியில் ஓட்டு கொடுக்குதான்னு பாருங்கள். நீங்களும் அங்கே போய் ஏட்டிக்கு போட்டி வசனம் பேசுனீங்க. நான் கேட்டேன், அன்புமணி ராமதாஸ் ஒரு பெண்களை இப்படி கேவலப்படுத்தி பேசினாரே, உங்களுக்கு பதில் சொல்ல தெம்பு இருக்கான்னு. இந்த பதிலை இப்போ ஒழுங்காக சொல்லியிருந்தா மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கு நான் கேட்டேன். எந்த ஒன்றும் இல்லைன்னு சொன்ன பிறகும், இந்தியாவில் ஜனநாயகமே இல்லைன்னு சொன்ன பிறகும், ஆனால் ஜனநாயகத்துக்கு 4 தூணுமா, ஆனால் இல்லாத ஜனநாயகத்துக்கு எதுக்குடா தூணு அப்படின்னு கேட்குறது இன்றைக்கி தமிழ்நாடு. இந்தியாவில் ஜனநாயகம்னு ஒன்று இல்லை, இல்லாத ஜனநாயகத்துக்கு எதுக்குடா தூணு அப்படின்னு ஒவ்வொரு துறையுமே ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் என்ன, நாங்கள் அதில் வாக்குறுதி கொடுத்தோம், கிடைக்கல, இதை பண்ணோம், அதை பண்ணோம், கொடுத்த அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்றிய கட்சி திமுக. அடுத்து அந்த மக்கள் திமுக தான் நமக்கு செய்யுங்கிற நம்பிக்கையில் ஓட்டு போடுது. அதெல்லாம் விட்டுடுவீங்க. நான் அன்புமணி ராமதாஸை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்னொரு ஐயா ராமதாஸ் கேட்ட கேள்விக்கு அடுத்த ரவுண்டு உங்கள்கிட்ட வரேன். சரி திரு சூரிய பிரகாஷ், இது முதல்ல ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக வந்து ஒரு கமிஷன் அமைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 5 மாநிலங்கள், பீகார், தெலுங்கானா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் 30லேருந்து 60 நாளுக்குள்ளார, அதாவது 1லேருந்து 2 மாதத்துக்குள்ளார, 2 மாதத்துக்குள்ளார ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தி அந்த உட்பிரிவுகளின்படி வகுப்புவாரி பிரதிநிதித்துவமும் கொடுத்துருக்காங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பும் கொடுத்துருக்காங்க. 2 மாதத்தில் கொடுக்க முடிஞ்ச, 3 மாதம்னே வச்சுங்க, 3 மாதத்தில் கொடுக்க முடிஞ்ச மிச்ச மாநிலங்களில் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் செயல்படுதோ அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு 3 மாதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா மாநிலங்களும் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது 3 வருடமாக அதே சட்டத்தை வச்சு இயங்கக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த இடஒதுக்கீடு கொடுக்க முடியலங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்போவும் என்னோட கேள்வி திரும்ப அதே கேள்வி ரிப்பீட் பண்ணுறேன், கவனிக்காத மாதிரி தள்ளுறாங்க. 15% ஸ்டாலின் சொன்னாரே, 10.5% அவர் சொன்னதை விட குறைவு. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒருத்தர் வந்து போய் 15% சொல்றாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் இருக்கும், தரவு இருக்கும், காரணம் இருக்கும். ஒரு காரணத்தோட தான் 15% அவர் வந்து தெளிவா சொல்றாரு. நாங்க அதை ஏற்றுக்கிறோம், பாராட்டுறோம். 10.5% இருக்கும்போது இந்த 15% நிறைவேற்றுவதற்காக இதுதான் நீங்க அமைதியா கேட்கறதா? முடிச்சிரட்டும், நீங்க பதில் சொல்லுங்க. 15% தான் சொன்னேன். அப்ப நான் 2 கேள்விதான் கேட்கிறேன். ஒண்ணு வந்து ஸ்டாலின் அவர்கள் நான் 15% தப்பான தரவுகள் தவறா சொல்லிட்டேன்னு சொல்ல சொல்லுங்க. இல்லன்னா 10.5% சரின்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. நான் தப்பா வாக்குறுதி கொடுத்துட்டேன். அதுக்கு என்ன செய்யலாம்? 3 மாதத்துல செய்ய வேண்டிய வேலையை
குற்றச்சாட்டு 3 முன்வைக்கலாம். மாதத்தில் But அவங்க அதுக்கு அகைன்ஸ்டா இல்ல. அவங்க 3 நடத்தணும்னு மாதத்தில் சொல்றாங்க. நான் கேக்குற கேள்வி In fact, ரொம்ப தேசிய சிம்பிளுங்க. அளவுல அவங்க கூட்டணியில ஒரே இருக்க கேள்விதான். இந்தியா கூட்டணி ஒரே கேள்வி. கணக்கெடுப்ப நடத்தணும் தான் சொல்றாங்க. நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல திமுக தோழர் வந்து பேசுவார் திமுக சார்பா, நீங்க வந்து எங்களுக்கு சேர்த்து பேசுங்க. எனக்கு ஒரே கேள்விதான். மிச்ச மாநிலங்களில் இந்தியா முழுக்க பீகார், சத்தீஸ்கர், தெலுங்கானா உட்பட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் 3 மாதத்தில் நடத்தி இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 3 வருடமாகியும் ஏன் கொடுக்கப்படவில்லை? மிச்ச மாநிலம் கொடுத்ததை சரின்னு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கு. பீகார் நடத்தினது சரி என்று நீதிமன்றங்கள் சொல்லி இருக்கு, தவறுன்னு நீதிமன்றம் சொல்லவில்லை. அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. நம்ம நீதிமன்றம் அதை மறுக்கவில்லையே. நீதிமன்றம் மறுக்கலையே. தொடரும். சிறப்பு விவாதம் தொடர்கிறது. திரு கலை, இப்போ விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருது. இப்போ இருக்கிற நிலவரத்தை பார்க்கிறோம். 24,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் முன்னிலை. அடுத்ததாக பாமக வேட்பாளர் 9,000 சொச்சம் வாக்குகளை பெறுறாங்க. இப்போ இவ்வளவு வாக்கு வித்தியாசம், ஒரு 15,000 அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இருந்தாலும் கூட இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது யாருக்கான ஒரு லிட்மஸ் டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது களத்துல அதிமுக இல்ல அப்படின்னா கூட இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் சில காட்சிகளை மாற்றலாம். அப்போ இது பாமக சப்போஸ் ஒரு அதிகபட்சமான ஒரு வாக்கு சதவீதம் வாங்குறாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கும் பாமகவுக்குமான நெருக்கடியா மாறுமா? ஒட்டுமொத்தத்துல இந்த முடிவுகள் அப்படிங்கிறது யாருக்கான லிட்மஸ் டெஸ்டா இருக்கு? இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு இறுதியான லிட்மஸ் டெஸ்ட்டாக இருக்க போகிறதில்ல. இடைத்தேர்தல்கள் வந்து பொது தேர்தல்களிலிருந்து மிகவும் டீவியேட் ஆகி தான் ரிசல்ட்ஸ் வருது. இது அப்படியே சிமிலர் பேட்டர்ன் பொது தேர்தலில் வர்றதில்லை. பொது தேர்தல் வந்து வேறு மாதிரி நடக்குது, வேறு மாதிரி ரிசல்ட்ஸ் வருது. உதாரணம் நான் சொன்னேன் ஏற்கனவே, திருமங்கலத்தில் 92% பேர் இடைத்தேர்தலில் வாக்களித்தாங்க. திமுக அமோக வெற்றி பெற்றது, ஆளுங்கட்சி. ஆனால் அதுக்கு அடுத்து நடந்த 2 ஆண்டுகள் நடந்த அதே சட்டமன்ற தேர்தலில் 42% வாக்குகள் தான் பதிவாச்சு, அதிமுக வெற்றி பெற்றது. அதே இங்கேயும் கூட தான். நீங்கள் இந்த ஆர்கே நகர் எடுத்தால் கூட திமுக டெபாசிட் இழந்தாங்க இடைத்தேர்தலில். அடுத்து வந்த தேர்தலில் அதே சட்டமன்ற தொகுதியில் திமுக ஜெயித்தாங்க. ஸோ இந்த இடைத்தேர்தலுங்கிறது ஒரு முன்மாதிரியான தேர்தல்களாக இருக்க போகிறதில்லை. எந்த அப்படின்னா இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அந்த ஆட்சிக்கான ஒரு ரெஃபரண்டமா பார்க்கப்படுது. அப்போ ஒரு வெற்றி அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லையா? ஒரு 1000 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு கட்சியோட வேட்பாளர் வெற்றி பெறாரு அப்படின்னா அது வந்து ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகும் இல்லையா? ஒரு ஆளும் கட்சியா இருக்கிறாங்க, அவங்க பல திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ முதல் 2 வேட்பாளர்களுக்கு இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரும் அளவுல பேசப்படும். உதாரணத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தலை நம்ம எடுத்து பார்க்கிறோம் அப்படின்னா அங்க காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு 66,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறார். இது ஒரு சாதாரண வெற்றியா பெற பட்சத்துல அது ஒரு திமுகவுக்கு நெருக்கடியா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? அது தொடர்பான விமர்சனங்கள் எழும் இல்லையா? இல்லை, நீங்கள் இந்த இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சொன்னதுனால சொல்கிறேன். அங்கே ஒரிஜினலாக ஒரு 9,000 வாக்குகள் வித்தியாசத்தை தான் அதுக்கு முன்னாடி நடந்த பொது தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இடைத்தேர்தல் வரும்போது 62,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாருன்னா அது எப்படிங்க நார்மலாக நடந்த ஒரு தேர்தலாக எப்படிங்க எடுத்துக்க முடியும்? அவ்வளவு ஸ்விங் ஆகிடுமா? அவ்வளோ பேர், ஒரு 50,000 பேர் அப்படியே ஒரு 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 மாதத்தில் மாறிடுவாங்களா? ஒரு 2 வருஷத்தில் மாறிடுவாங்களா? எப்படி மாற முடியும்? இப்போ நீங்கள் இந்த தேர்தல் எடுத்துக்கோங்க, விக்கிரவாண்டி. நீங்கள் இந்த லிட்மஸ் டெஸ்ட்டுன்னு சொன்னீங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இதே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் 72,000 வாக்குகள் திமுக கூட்டணி வேட்பாளர் வாங்கியிருக்காரு. இப்போ அதை விட கூட இதில் வாங்கினான்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே அளவு தான் கிட்டத்தட்ட இப்போ பதிவாயிருக்குது. அப்போ 82, இப்போ 83% ஏதோ பதிவாயிருக்குது. இப்போ போகிற போக்கில் இவங்க 72,000 வாக்குகளுக்கு மேலே 1,00,000 வாக்குகள் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 2,30,000 நினைக்கிறேன். 1,30,000 1,40,000 வாங்குறாங்க வச்சுக்கோங்க. அப்போ அது நார்மலாக நடந்த ஒரு தேர்தலாக கணக்கில் கொள்ளப்படாதுல்ல. அதில் சந்தேகங்கள் எழும்பல மக்களுக்கு இயற்கையாகவே. எப்படி ஒரு எவ்வளோ நாள் ஆச்சு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து? இதே வருஷத்தில் நடக்குது, ஒரு 1 or 2 months முன்னாடி. இப்போ திரும்ப அதே இடத்துல இவ்வளவு ஸ்விங் வருமா?
இவ்வளவு இல்ல நாடாளுமன்ற தேர்தல்னு வரப்ப பல ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? தேசிய அளவிலான பிரச்சனைகள், அங்க இருக்கிற வேட்பாளர்கள் யாரு, கட்சி யாரு, கூட்டணி யாரு அப்படிங்கிற பல வித்தியாசங்கள். அப்புறம் அங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் கண்டெஸ்ட் பண்றாரு. அப்புறம் அவங்களுடைய சின்னம் வந்து பானையா இருக்கு. இப்ப பல ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாமே நம்ம கணக்குல அதை விட்டுடுவோம். அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சப்போ எவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்க? அதுவும் இருக்குல்ல. 2021 தேர்தல் நான் சொல்கிறேன், சட்டமன்ற தேர்தலில். அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இது இப்படி இவ்வளவு 1 லட்சத்துக்கு மேலே போகுமா? அப்போயும் 70,000 அந்த ரேஞ்சில் தானே வாங்கினாங்க. இப்போ நீங்கள் என்ன ரொம்ப குழப்பிக்க வேணாம். நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னா, எடப்பாடி ஓட்டு எங்கன்னு கேளுங்க. எடப்பாடி அவர்களோட ஓட்டு எங்கே போச்சு? கேளுங்க. எடப்பாடி அவர்கள் ஓட்டு எடப்பாடியை புறக்கணிச்சது யாருன்னு கேளுங்க. எடப்பாடியை புறக்கணிச்சது யாரு? எடப்பாடி தாங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்காரு. எடப்பாடி தேர்தலை புறக்கணிச்சிருக்காரு தம்பி. அண்ணா எடப்பாடி தேர்தலை புறக்கணிக்கிறேன்ட்டாரு. சரி, நான் கேட்குறேன், அங்கே இருக்கிற அதிமுகலாம் எடப்பாடியை புறக்கணிச்சிருச்சு. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எங்கே பாருங்க, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தேர்தலை கட்சி புறக்கணிச்சிச்சு. ஆனால் அதிமுக வேட்பாளர் தொண்டர்கள் வாக்களிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவர் சொல்லவே முடியாது சட்டப்படி. சொன்னால் சட்டப்படி அது தவறு. ஜனநாயக கடமையை செய்வது தடுக்க முடியாதுங்க. ஆனா சட்டப்படி தவறு சொல்லல. ஆனா அங்க இருக்கிற ஓட்டை நீங்க தான் கேட்டீங்க. அதிமுக அவர் தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொன்ன பிறகு அதிமுக ஓட்டு வந்து உருவாம இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? முதல் ரவுண்ட்ல அண்ணன் கலை. இப்ப கேட்டா அவர் ஓட்டு போட வேணான்னு சொல்லலையே. சொல்லிதான் பாருங்களேன். சொல்ல முடியாதுங்க, சட்டப்படியே சொல்லக்கூடாதுல்ல. அதை தான் நானும் கேட்கிறேன். சட்டப்படியே செல்லாது, சொல்லக்கூடாதுல்ல. எப்படி பெரிய மாற்றம் வரும்னா நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ ரைட்டு. விழுந்த ஓட்டு மொத்த ஓட்டு திமுகவுக்கு வருது. அதிமுக வாக்குகள் பாருங்க, ஒரு நம்பிக்கை வருது. தம்பி நீ உங்க கணக்குப்படியே போறேன். நான் 15% வாங்கின இது பாமக இப்போ வந்து 30% வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதிமுக ஓட்டு அங்கேயும் போயிருக்கு, திமுகவுக்கு வந்திருக்குது. அப்படின்னா அவங்க வாங்கின அந்த 65,000 ஓட்டில் ஒரு 20-25,000 ஓட்டு அவங்களுக்கு போகுது. உங்களுக்கு ஒரு 30,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கின 70 + 30 1 லட்சம் தானே வரணும். நீங்கள் 1.25 லட்சம் வாங்கினீங்கன்னா இந்த தேர்தலில் அது மக்கள் சரியான தேர்தல் நம்புவாங்களா? அவர் வந்து ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஒரு நல்ல பக்குவமான பத்திரிகையாளர். இன்னும் அதிகபட்சம் சொல்லணும்னா ஐயா எடப்பாடியோட நல்ல ஒரு குட் அட்வைசர் அவர். அதனால் அவர்கிட்ட ஓப்பனாகவே கேட்போம். நீங்கள் நானும் நிறைய டிபேட்ஸில் இதே பேசியிருக்கோம். இந்த லாஜிக் என்ன தெரியுங்களா நடந்தது? போன முறை எல்லாம் பிரிஞ்சு நின்றதுனால பாராளுமன்றத்தில் திமுக அமோகமாக விளைச்சிருச்சு. ஆனால் இந்த தாட்டி அது என்னங்கிறத பார்த்துட்டு உட்காருவோம். அதனால் எடப்பாடி நீ கொஞ்சம் நிற்காதீங்க, இப்போ எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக திமுக நிற்கட்டும், நம்ம தனியாக நின்று பார்ப்போம். இப்படியாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாமகவோ ஜெயிக்க வைப்போம், இல்லை நாம் தமிழரை ஜெயிக்க வைப்போம். ஏதோ ஒன்று திமுகவுக்கு எகென்ஸ்டாக ஒட்டுமொத்த டீமும் ஒன்றா நின்று பார்ப்போம் அப்படின்னு இவங்களுக்கு கூட ஒரு லாபியை போட்டுக்கிட்டு திரும்பி ஒரு ட்ரையல் பார்த்தீங்க. இந்த ட்ரையலோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா துண்டக்கானா துணியக்கானான்னு இப்போ திரும்பி ஓடிட்டு இருக்கீங்க. உங்கள் ஓட்டில் ஒரு 5 ஓட்டில் 50 10,000 ஓட்டு வாங்கினா கூட எங்களுக்கு ப்ளஸ் தானே. நிச்சயம் எங்கள் தொகுதி நீங்கள் நிற்கலை, உங்கள் ஓட்டெல்லாம் எங்கே போகணுமோ போகணும். அப்படி போல எங்களை விரும்பி வருதுன்னா அது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தானே. நாங்கள் அப்படி தானே பார்ப்போம். நீங்களாம் காணான்னு தேடணும். அந்த வெற்றி எப்படி பெற்றீர்கள் என்பதுதான் ஒரு கொஸ்டினாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் சொன்னது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது பாஜகவுக்கு ஆதரவாக தான் அவங்க தேர்தலை புறக்கணிச்சிச்சு அதிமுகன்னு சொல்கிறீங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் திமுகவுடைய பி டீமு அதிமுக, திமுகவுக்கு ஆதரவாக தான் அவங்க இந்த தேர்தலை புறக்கணிச்சான்னு சொல்கிறாங்க. அப்போ எதை நம்புறது? நீங்க 2 பேரும் வேற வேற இப்ப என்னன்னா முக்கியத்துவம் தரதா இருந்தா ஏன் இல்ல அண்ணா ஏ டீம் பி டீம்னு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? எங்கள்கிட்ட தானே அந்த பக்கம் பிஏ போனது. பி டீமை கலைச்சிட்டு வந்து சேருங்கிறேன். அது உங்ககிட்ட தாங்க போச்சு. அது போய் ஏ டீம் ஆயிடுச்சே, நீங்க பி டீம் ஆயிட்டீங்களே. ஏ டீம் ஆயிடுச்சே, அதான் பிரச்சனை. அண்ணா அண்ணா 31 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அது பி டீம் யார் லீஸுக்கு எடுத்து நடத்துறதுன்னு போட்டி நடந்துட்டு இருக்கு. இல்ல திரு கலை, அதுக்கான லாஜிக் என்ன? இப்படி கேளுங்க, அவர் பதில் சொல்லுவார். லாஜிக் என்ன? அதுல
அதுல ஏடிஎம்கே வந்து டிஎம்கேவோட பி டீமா எதற்காக படணும்? இவ்வளோ வருஷங்கள் ரெண்டு பேரும் எதிரெதிரா நிற்கிறாங்க. அடுத்து இன்னும் 2 வருஷத்துல 2026ல சட்டமன்ற தேர்தலும் வருது. அப்போ இப்போ திமுகவோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறது, அதிமுக தொண்டர்கள் டிஎம்கே போய் ஓட் போடுறது அப்படிங்கிறது ஏடிஎம்கேக்கு பின்னடைவு தானே? அவருக்கு தானே அந்த எதிரா போய் நிலை நிறுத்துப்பாரா என்ன எடப்பாடி? ஏங்க இடைத்தேர்தல் நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா ஆர்கே நகரில் ஜெயலலிதா அம்மா நின்னப்ப வாக்குப்பதிவு 85%. அதில் 90% ஜெயலலிதா அம்மா வாங்கினாங்க. எதிரில் திமுக அந்த தேர்தலை புறக்கணித்தாங்க. அப்போ திமுக காரங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு வாக்களித்தாங்க. கண் கூட தெரியுது. அது எப்படி? அப்புறம் திமுக காரங்களாம் அதிமுக போயிட்டாங்களா? அப்படி சொல்ல முடியாது. இடைத்தேர்தலில் கோர் வாக்காளர்கள் புறக்கணிப்பாங்க. ஒரு கட்சி புறக்கணிக்குதுன்னா அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ரொம்ப கோர் பேஸாக இருக்கிறவங்க புறக்கணிப்பாங்க. மற்றவங்கள்லாம் அவங்க கட்டுப்படுத்த முடியாத கட்சி, அவங்க வாக்களிக்கத்தான் செய்வாங்க. அப்போ அவங்க விருப்பப்படி செய்கிறாங்க. அதில் கொஞ்சம் பேர் பாமக விரும்பலாம், கொஞ்சம் பேர் நாம் தமிழர்கிட்ட போகலாம், கொஞ்சம் பேர் திமுகவுக்கு போகலாம். திமுகவுக்கு இதில் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் பார்க்கணும் இந்த தேர்தலில். நான் என்ன சொல்கிறேன், தம்பி சூர்யா என்ன சொன்னார் குற்றச்சாட்டு, இந்த பாஜக திமுகவுக்கு எதிராக பாமகக்கு ஆதரவாகத்தான் அதிமுக புறக்கணிச்சிருக்கு தேர்தல்னு சொன்னார். அவர் ஒரு லாஜிக் சொன்னார். ஆனால் பாஜக அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவு தர்றதுக்கு தான் அவங்க இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல ரெண்டு எது கரெக்ட் லாஜிக்கலா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 5 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிற சூழலில் தற்போதைய வாக்கு நிலவரத்தின்படி திமுக 31,151 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி 11,483 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 2,275 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்திலும் இருக்கிற அந்த நிலவரத்தை நாம் பார்க்கிறோம். முதல் 2 இடங்களில் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் என்பது 20,000 வாக்குகள் வித்தியாசம் இருப்பதையும் கவனிக்க முடிகிறது. திரு சூரிய பிரகாஷ், இப்போ 5 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிற நிலையில 20,000 வாக்குகள் வித்தியாசம், இந்த கணக்கு நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல இதுவும் too early to predict நினைக்கிறீங்களா? too early to predictங்கிறது மட்டும் இல்லாம இப்போ திமுக எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்குமே கிடைச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்க ஆளுங்கட்சியாக இல்லாத போது டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவை உளவியல் ரீதியாக அவரோட கண்ட்ரோலில் அவர் இருந்த காலத்தில் அவர் திமுகவை டெபாசிட் இல்லாமல் காலி பண்ணார். வெறும் 24,000 ஓட்டு வாங்கினாங்க. மொத்த தொகுதியிலும் 13% தான் வாக்கே வாங்கினாங்க. இந்த திமுக டெபாசிட் இல்லாமல் திமுகவை தொடச்ச மாதிரி திமுக எதிர்க்கட்சியை தொடக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருந்திருப்பாங்க இந்த தேர்தல். அதுக்காக தான், ஏன்னா எப்படி அவங்க ஆளுங்கட்சி ஜெயிச்சிருவோங்கிற பல கணக்குகள் அவங்க வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இவ்வளோ கடுமையாக அவங்க வேலை செய்ததும் இவ்வளோ வெள்ளமாக பணத்தை செலவு செய்ததுக்குமான நோக்கம் எதிர்க்கட்சி டெபாசிட் கூட இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு மாறாக கடந்த முறை பாமக தனியாக பெற்றதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கான 30% நெருக்கமான வாக்கு சதவீதத்தை பெற்று பாமக ஒரு கடுமையான போட்டியை கொடுத்துட்டு இருக்கு. இதுவே திமுகவுக்கு அவங்களோட நோக்கத்துல ஒரு பெரிய ஓட்ட விழுந்த மாதிரி தான். அவங்க இந்நேரம் அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க, எந்த இடத்துல விட்டோம் அப்படிங்கிறத. நான் உங்க உணர்வுகளில் கலந்துக்கிறேன். நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உண்மையிலுமே ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கேன். ஆனால் நீங்க டெபாசிட் வாங்கிருச்சேன்னு சந்தோஷமா இருக்கீங்கன்னா நான் வாழ்த்து சொல்றேன். ஆமா, 50 வருஷம் ஆரம்பிச்சு ஆன கட்சி, பலமுறை ஆட்சியில் இருந்த கட்சி, ஆர்கே நகரத்தில் டெபாசிட் கூட வாங்காம போகும்போது அவங்களுக்கு பின்னாடி ஆரம்பிச்சு நாங்க கட்சி டெபாசிட் எல்லாம் தாண்டி உங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு 2வது இடத்துல இருக்கோங்கிறது எங்களுக்கு பெருமை தான். இன்னொன்று தோழர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார் பேச்சோட, அதிமுக எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு குத்தலா சொல்ற மாதிரி சொன்னாரு. அந்த அர்த்தத்தை சொன்னாரான்னு தெரியல. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்களே பெரியார்ட்ட இந்த இயக்கத்தை பிச்சுட்டு வந்து தானே நீங்களே பி டீமா இருந்தீங்க. அதுல இருந்து அதிமுக போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லையே, அது தேர்தல் அரசியலை புறக்கணிச்சார் தானே பெரியார். தாய்க்கழகம் பெரியார் பெரியார் ஏத்துக்கிட்டாரு அவங்கள. தாய்க்கழகம் வாழ்த்துக்கள், ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாரா? சொல்லிட்டு வந்தோம். 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கும். ஓகே, ஜெயிச்சிட்டு வாங்க, வாழ்த்துக்கள். பி டீம் எங்களுக்கு ஆதரிக்கிறேன் சொன்னாரா? இப்போ எங்களுக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எனக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா அதனால நீங்க அதிமுக ஒரு வேடிக்கையா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏவோட சேர பெரியார் கிட்ட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு தானே வந்தீங்க. தானே நீங்க அவரோட கருத்து முரண்பட்டு தானே வந்தீங்க. பெரியார் உங்களுக்கு கண்ணீர் துளிகள்னு சொன்னாரு.
அப்படிதானே என்ன எழுதுனாரு? புரியல என்ன? கண்ணீர் துளிகள்னு சொன்னார் உங்களை அவர் விட்டு விலகி வரும்போது. அங்கேருந்து வெளில வரும்போது கண்ணீர் துளிகள்னாரா? ஆமாம், பரவாயில்லைங்க. அப்புறம் யாராக இருந்தாலும் என்ன, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா பிறந்த வீட்டுக்கு போட்டு புகுந்த வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கண்ணீர் விட்டுட்டு தான் வரும். ஆனால் ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரு சூரிய பிரகாஷ், தொடர் தோல்விகள் மூலமா பாமக மாநில கட்சி அந்தஸ்தை வந்து இழக்கிற ஒரு சூழலும் இருந்தது. இப்போ இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பலம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி அந்த வாக்கு வித்தியாசம் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தை நீங்க எப்படி கணக்கிடுறீங்க? இதை விட இன்னும் குறுக்கி வந்திருக்க முடியும். ஆனால் ஆளுங்கட்சி திமுக அனைத்து அரசு இயந்திரங்களையும் கடுமையான பண வெள்ளத்தையும் செலவு செய்து மக்களை நேரடியாக மிரட்டியும் திமுக தோழர் அவர்களே சொன்ன போல உதயநிதி அவர்கள் இந்த 1000 ரூபாய் விடுபட்டவர்களுக்கு இந்த தேர்தலுக்கு முடிவு தரப்படும் அப்படின்னு சொல்றதே வாக்களிச்சாதான் உங்களுக்கு 1000 ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல் தான். நீங்க அந்த 1000 ரூபாய் விட மாட்டீங்க. அதுக்கு ஏற்கனவே ஒரு அமைச்சர் எப்படி அதை சொல்லலாம்? இப்போ திரும்ப திரும்ப ஒரே தோழர் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொன்னார்ல, நாங்க வார்த்தை சொன்னாங்க, அதுதான் கேட்கிறேன். மக்கள் ஒரு அமைச்சர் உதயநிதி பேச்சை நம்பி அந்த ஓட்டு போட்டாங்கன்னா நாடு முழுக்க அவர் பேச்சை நம்பட்டும். இப்ப என்னன்னா, உதயநிதி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் தருவோம்னு கேட்டிருந்தா அதை நாங்களே அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம். அதை கொடுக்கறதுக்கு அந்த வாக்குறுதி கொடுப்பதற்கான உரிமை இருக்குன்னு சொல்லலாம். ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த இடைத்தேர்தலில் எங்கள் கையில் தான் ஆட்சி, அதிகாரம், நிதி, ட்ரெஷரியே எங்கள் கையில் தான் இருக்குது, கருவூலம் எங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் வருங்கிற மாதிரி துணியில் அவர் சொன்னாருங்கிறத நம்ம குற்றச்சாட்டாகவே சொல்கிறோம். இது மக்களுக்கான நம்பிக்கை கிடையாது, மக்களுக்கான பயம். எதுக்கு இவங்களை பாதிச்சுக்கணும், அந்த காசு வராமல் போயிடுமோ, அரசோட நலத்திட்ட உதவி வராமல் போயிடுமோ அப்படின்ற பயத்துட்டு ஓட்டு போடுறாங்க. பயத்தில் ஓட்டு வாங்கினது ஒரு கேள்வி என்னன்னா, இதுல என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு அமைச்சரே, முதலமைச்சரோட மகனா இருக்கக்கூடியவர், ஒரு அமைச்சரே மக்களை இப்படி மிரட்டும் போது லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிக்காரர்கள் எந்த அளவுல மக்களை மிரட்டுவாங்கிறத பார்த்துங்க. உங்கள்கிட்ட தண்ணி கனெக்ஷன் வராது, கரண்ட் கனெக்ஷன் வராதுன்னு கூட அவங்க மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பதில் சொல்றேன். ஒன்றும் இல்லை, உங்க கூட்டணியில் இருக்கு பாருங்க, உங்க பிரதான ஹெட் ஆஃபீஸு. ஏன்னா நீங்க ஏழைக்கான கட்சிமீங்க, ஆனால் கார்பரேட் பாலிடிக்ஸில் இருக்க கம்பெனி பிஜேபியோட தான் கூடியிருக்கீங்க. அந்த பிஜேபி தமிழக மக்களை 10 ஆண்டு காலமாக இப்படி தான் மிரட்டுச்சு. நான் பேரிடர் காலத்தில் கூட அடக்கம் பண்ணுறது கூட பணம் தராது. அப்படி நியாயப்படுத்துறீங்களா? நம்பி மீண்டும் அந்த கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு திமுகவுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுச்சு. அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் இனிமேல்லாம் மக்களை சொல்லி ஏமாற்ற முடியாது. அவன் மிரட்டினா தூக்கி வச்சான், நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதெல்லாம் கிடையாது. அப்பனா பாட்டாளி மக்கள் கட்சி திமுக பலமான கட்சி, அது மக்களை அடைச்சி வச்சிருக்கு. எங்களால் கையாளாகாத தனம் மீட்டெடுக்க முடியல, எங்களுக்கு முடியல, எங்களுக்கு தெம்பு இல்லை, எங்க பேச்ச மக்கள் கேட்கல, முடிவெடுத்துருவோம். தோழர் சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, பாஜக எப்படி இந்தியா முழுவதும் மிரட்டுதோ அதே மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் மிரட்டுறோம்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன விதமான ஸ்டேட்மெண்ட்னு தெரியல. மக்கள் அதை ஏத்துக்காம திமுகவுக்கு ஓட்டு போட்டதுன்னு சொன்னேன், அதையும் சொல்லுங்க. இப்போ நீங்க உங்க கையில மிரட்டுறத ஒத்துக்கிறீங்க இல்லையா சார்? அவர் எப்படி புரியுறாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ரொம்ப லாங்கில் இருக்காரா? இல்ல, நீங்க 1000 ரூபாய் வரும்னா 1000 ரூபாய் வரணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்றாரு. நான் கேக்குறேன், அது நீங்க நியாயப்படுத்துறீங்க, அது தப்புன்னு தானே சொல்லிருக்கணும். நான் உங்களுக்கு அது யாராவே இருக்கட்டும், எங்களை ஆதரிக்கலனா உதயநிதி அவர்களா இருக்கட்டும், அப்படின்னு சொன்ன ஸ்டாலினாவே இருக்கட்டும், கொடுக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, கேட்கிறேன் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்ன மக்கள் எங்க? அப்படி இந்த விக்கிரவாண்டியில நாங்க அதை காட்டி தான் சொன்னோம்னா, பிஜேபியை புறக்கணிச்ச மாதிரி உங்க மேல நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கணும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் சூழலில் முன்னதாகவே தற்போது திமுகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் 6 சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிற சூழலில் திமுக வேட்பாளரான அன்னியூர் சிவா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறார். அவர் முன்னிலை பெற்று வருகிறார். முதல் 2 வேட்பாளர்களுக்கான பாமகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் என்பது 25,000 என்கிற அளவுக்கு இருக்கிறது. இந்நிலையில் திண்டிவனம், விக்கிரவாண்டி போன்ற பகுதிகளில் திமுகவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
கலையிடம் பேசலாம். கலை, இப்போ ஒரு தம்பிங் விக்டரி தானே திமுகவுக்கு? அவங்க வெற்றி கொண்டாட்டங்களை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை, 25,000 வாக்குகள் வித்தியாசம் முதல் 2 திமுகவுக்கும் பாமகவுக்கும் இடையில. எத்தனை சுற்று முடிஞ்சிருக்குது இப்போ? 6 சுற்று. 6 சுற்று, 20 சுற்றுல மொத்தம் 20. ஓகே, இன்னும் 14 சுற்றுகள் மிச்சம் இருக்கு. நல்ல லீடு தான். அது எதிர்பார்த்தது தானே. இதில் ஒன்றும் பெரிய வியப்புக்குரிய விஷயம் எதுவும் கிடையாது. இது சூர்யா, தம்பி சூர்யா, நீங்கள் நேற்றே கூட வெடி வெடிச்சிருக்கலாம். என்ன, நீங்கள் காலையில் வெடி வெடிச்சிருக்கலாம். இவ்வளோ நேரம் தாமதமாக ஏன் செய்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியலை. ஏன்னா நிச்சயமாக நீங்கள் தான் வர போகிறீங்க, தம்பிங் மெஜாரிட்டி வாங்க போகிறீங்க. இதெல்லாம் ஃபோர்கான் கன்க்ளூஷன் தானே. இதை நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ டிலே பண்ணீங்கன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு பட்டாசுகள்லாம் கிடைக்கிறதுக்கு லேட்டாகி போச்சு போல் இருக்கு. மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் இப்படிதாங்க போகும் ட்ரெண்டு. என்ன கலை சார், 2 விதமான விமர்சனங்களும் முன்வைக்கிறீங்க. ஒரு தம்பிங் விக்டரி அப்படின்னா அதுல ஆளும் கட்சி அப்படிங்கிறீங்க. சப்போஸ் வந்து அவங்க 2 பேருக்கும் இடையிலான மார்ஜின் குறைஞ்சிருச்சு அப்படின்னா திமுகவோட செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைப்பீங்க. எதை எடுத்துக்கிறீங்க? அது அப்படி நீங்கள் கேட்குறது வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கொஸ்டினுக்கும் வாய்ப்பு இல்லை, அதுக்கான பதிலுக்கும் வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு மார்ஜின் குறைஞ்சி போயிடுன்னு சொல்கிறதுக்கு இடைத்தேர்தலில் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சரி, அதே நேரத்தில் இப்போ இடைத்தேர்தல் அப்படிங்கிறப்போ திமுக வெற்றி பெறும், ஆளும் கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிறீங்க. இப்போ தேசிய அளவுல பார்க்கிறோம், விக்கிரவாண்டியோட சேர்த்து 13 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. எல்லாத்துலயுமே இந்தியா பிளாக் முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது. 13 தொகுதிகளில் 11 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி. அதுலேயும் நீங்கள் பல இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள்ல தான் அதிகமாக அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இல்லையே, பாஜக ஆள்கிற மாநிலங்கள்ல அவங்க முன்னிலை வகிக்கிறாங்களே. எங்க பீகார்ல பாஜக தானே வந்திருக்கு. பீகார்ல பாஜக தானே முன்னிலை வகிக்குது. அதான் சார், நம்பர் 2 தொகுதிகள்ல தான் அந்த 2 தொகுதிகளில் அவங்க ஆட்சி செய்யறாங்க. பாக்கி தொகுதிகளில் பூரா இந்தியா கூட்டணிகள் தானே ஆட்சி செய்யுது. உத்தராகண்ட் வேணா வந்து பாஜக ஆட்சி செய்கிற மாநிலத்தில் அவங்க பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. 2 தொகுதியில் பின்னாடி போயிருக்காங்க. மற்றபடி பார்த்தா எல்லாமே வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் தானே. அது அஃப்கோர்ஸ் பாஜக லூஸ் பண்ணியிருக்காங்க. மேற்கு வங்காளத்திலாம் அவங்க அவங்க வெற்றி பெற்றிருந்த 3 இடத்த அவங்களால தக்க வைக்க முடியல. அந்த 3 இடத்தையும் திருவண்ணாமலை இழந்திருக்காங்க அவங்க. அந்த சில ட்ரெண்டு இருக்குது. பட் ஓவராலாக இந்த இடைத்தேர்தல்கள் வந்து என்னை பொறுத்தவரையில் எல்லா மாநிலங்களிலும் இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறதில்ல. அதுக்கு அப்படியே ஒரு ஃபாலோ அப் வர்றதில்ல. அதுவும் தமிழ்நாட்டில் நிச்சயமாக வர்றதில்ல. அதை நான் உறுதிப்பட சொல்ல 100% கேரண்டி கொடுப்பேன் நான். அந்த ட்ரெண்டு செட் ஆகாது. சரி, ஓகே. இப்போது சூர்யா வெற்றி கொண்டான். இப்போ என்னென்ன காரணங்களுக்காக திமுகவுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க? திமுகவோட ஓட் பேங்க் இப்போ 6 சுற்றுகள் தான் நிறைவடைந்திருக்கு அப்படின்னாலும் அந்த ஓட் பேங்க் வந்து அவங்க தக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா? என்னென்ன ஃபேக்டர்ஸ் அங்கே இருக்கு? இல்லை, இப்போ எங்கள் கலை என்ன சொல்லும்போது சொன்னார், தம்பி சூர்யா ரொம்ப லேட்டாக வெடிக்கிறீங்க, நேற்றே கூட வெடிச்சிருக்கலாம், ஸ்வீட்லாம் நேற்றே கொடுத்துருக்கலான்னாரு. ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான் அண்ணன் எடப்பாடிக்கு அட்வைஸ் பண்ணி தேர்தலில் நிற்காமல் போகன்னு சொன்ன மாதிரி அப்படியே மீதி இருக்க 2 கட்சியிலையும் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, பிரச்சனை இல்லாமல் அன்றைக்கே வெடிச்சிருப்போம், அன்றைக்கே ஸ்வீட் கொடுத்துருப்போம் தான், மாற்று கருத்து இல்லை. பிரச்சனை ஜனநாயகத்துக்கு முரண்பான கருத்தோடு அங்கே நடைமுறைக்கு வரல. தேர்தலை பார்த்து பயந்து பின்னால் போகிற கட்சியும் நாங்கள் இல்லை. எல்லாத்தையும் சந்திக்கிற இடத்துல திமுக என்றைக்கு இருக்குது. திமுக மாதிரி அதிகம் தோத்த கட்சியும் இல்லை, திமுக மாதிரி அதிக தொகுதியில் ஜெயித்த கட்சியும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லை. அதை மூத்த பத்திரிகையாளரான கலைக்கு தெரியும். அதனால் இந்த தேர்தலில் முன்ன பின்னங்கிறதெல்லாம் விட்டுருங்க. பட் இங்கே நான் முன்னால் ஒரு கருத்து சொன்னேன். இந்த ஆளுங்கட்சியை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க கொங்கு மண்டலத்துக்குள்ள போய் கருப்பு சிவப்பு கொடியை ஏற்றுனது போல் எல்லா தொகுதியிலும் எல்லா கட்சியும் தூக்கி விட்டறிஞ்சிட்டு முதல்வர் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய அசாத்திய நம்பிக்கை. அதே நேரம் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தான் பிரச்சாரத்துக்கு போனார். அவர் மேலேயும் இன்னும் அசாத்திய நம்பிக்கை. காரணம், அவரும் தமிழ்நாடு முழுக்க அத்தனை தொகுதிக்கும் போயிட்டு தான் அவர் போட்டியிடுற ஒரு தொகுதிக்கே வர்றாரு. அப்படின்னா இப்போ இந்த 2 தலைவர்கள் தமிழ்நாட்டில் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர்கள் இருக்காங்கன்னு தான் நான் ஓவராலாக அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். கவர்மெண்ட் கொடுக்குற பாலிசியெல்லாம் இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி
இந்த பாமகவில் இருக்க ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி இது ஏன் நீங்கள் பெண்டிங்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே தரமாட்டேன், அது கொடுக்க மாட்டேன், இது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பேர் அரசாங்கம் இல்லை. புரியுதா? அங்கே எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் டிக்ளேர் ஆனதுக்கப்புறம் அங்கே தாசில்தார் வேலை பார்க்கக்கூடாது, கலெக்டர் வேலை பார்க்கக்கூடாது, டிஆர்ஓ வேலை பார்க்கக்கூடாதுலாம் கிடையாது. அதுக்காக ஏற்கனவே இருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் யாருக்கும் போய் சேரக்கூடாதுன்ற ஜிஓவும் கிடையாது. அதுபடி ஏதோ ஒரு கருத்தில் அரசியல் லாபியில் சொல்லிகிட்டு இருக்காரு. பட் எங்களோட பாலிசி அது இல்லை. நாங்கள் மக்கள் மத்தியில் போய் நாங்கள் சொன்ன பிரச்சாரம், நான் யாரை நம்பணுமோ நம்புங்க, யாரை அடுத்து இந்த தொகுதியை என்ன பொசிஷனுக்கு கொண்டு வர முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம். எங்கள் தொண்டர்கள் செய்வாங்க, எங்கள் அமைச்சர்கள் செய்வாங்க, எங்கள் ஒன்றிய நகர செயலாளர் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு பிரச்சாரத்தை தான் நாங்கள் முன்வைத்தோம். ஐயா பாமக ராமதாஸ் சொன்ன மாதிரி நாங்கள் சாதி வாரியாக ஒரு பிரச்சனையை பெருசுபடுத்தலை. ஏன்னா அதில் உண்மைத்தன்மை மக்களுக்கு தெரியும். அதனால் அந்த மக்கள் இதில் ஐயா ராமதாஸ் சொல்கிறது பொய், அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது பொய், திமுக சொல்கிறது உண்மை, அவங்க நமக்காக செய்வாங்க. ஏற்கனவே கேட்காத போது 20% இடஒதுக்கீடு கொடுத்தது அவங்க. இன்றைக்கி தேவையில்லாமல் இவங்க ஒரு ஜாதியை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு மீண்டும் இவங்க பின்னால் போனதுனால ராமதாஸும் அன்புமணியும் அந்த மக்கள் மனதிலேருந்து பின்பக்கம் போனதுனால எப்படி அதை தக்க வைக்கிறதுன்னு பார்த்து மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு சாதியை ஆயுதமாக கையில் எடுக்கிறாங்க. எப்படி பிஜேபி ஒரு மதத்தை கையில் எடுக்குதோ அதை மாதிரி இங்கே இவங்க ஜாதியை கையில் எடுத்தாங்க. ஐயா ராமதாஸோட பேட்டி ஒன்று நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த ஐயா ராமதாஸ் ஒரு அறிக்கை மாதிரி பேட்டி கொடுக்குறாரு, அத்தனை பத்திரிகையிலையும் வந்திருக்கு. இவர் கூட பதில் சொல்லட்டும். அதில் அவர் சொல்கிறார், ஒரு 10,000 பேர் கூட இல்லாத ஒருத்தர் இந்த நாட்டை ஆளுகிறார். யார்? தமிழக முதல்வர். அவர் சார்ந்த சமூகம் 10,000 பேர் கூட தமிழ்நாட்டில் இல்லையா. அப்படி இருக்கிறவங்க அந்த நாட்டை ஆள்றாங்க. பெரும்பான்மை உள்ள இந்த சமூகம் அவர்களிடத்திலே கையேந்துகிறது அப்படின்னா இப்போ இவர் எதை மையப்படுத்தி இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார்? இவர் ஒரு மருத்துவர், சமூக நீதி காவலர்னு இவருக்கு வேற ஒரு பேரை இவங்களே வச்சுக்கிறாங்க. இப்படி சாதி வன்மத்தோட ஒரு தமிழக முதல்வரை கோடிட்டு காட்டினா அங்கே இருக்க மக்கள் இவரை எப்படி பார்க்கும்? சமூக நீதி காவலர்னு பார்க்குமா அல்லது ஜாதி வெறியில் உள்ள ராமதாஸ்ன்னு பார்க்குமா? இது எந்த கோணத்தில் அந்த மக்கள் மனதில் இருக்கும்? இதை நான் போன விவாதங்களில் கூட சொல்லியிருக்கேன், பகிரங்கமாகவும் சொன்னேன். அதில் மாற்றுக்கிறது இல்லையே. ஒரு டாக்டர் நீங்கள் உங்களுக்கு கேட்குறதுக்கு முன்னால் உங்கள் மக்களுக்கு உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதில் உயிரிழந்த அந்த வன்னியகுல மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி சலுகைகள் அடிப்படையில் செஞ்சு கொடுக்கறது இன்றைய முதல்வர், அவங்க அப்பா இன்றைய முதல்வர். நாளைய தலைவர்னு சொல்கிற அமைச்சர் உதயநிதி அங்கே வந்து வாக்குறுதி கொடுக்குறார் அந்த மக்களுக்கு. இவ்வளவும் முன்னிலைப்படுத்தி பிரதானமாக பேசும்போது உங்களுக்கு ஏன் இந்த ஜாதி வெறி? எப்படி ஒரு மருத்துவர் ராமதாஸ் இந்த ஜாதி வன்மத்தோட கக்குறாரு? எப்படி இதை எப்படி எடுப்பீங்க? அந்த மக்கள் எப்படி நம்பும்? அப்போ மற்ற அத்தனை ஜாதிகாரங்களும் நிராகரிச்சிருக்கிறாங்களா? அதை மற்ற அத்தனை ஜாதிகாரங்களும் இவர் பேச்சை எப்படி திரும்பி பார்ப்பாங்க? இப்போ யார் ஜாதி வெறியன் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அப்போ தமிழ்நாட்டில் நீங்களாம் ஜாதி கட்சி நடத்துறீங்களா, அரசியல் கட்சி நடத்துறீங்களா? இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருவோமா? நாங்கள் நடத்துறது களத்துல இல்ல அதுக்கு எதிரான ஒரு மனநிலையை காட்டுதா பாருங்க. அவர் பேச்சுக்கு ஆப்போசிட்டாக தானே மொத்த ஓட்டு விழுந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜாதி வெறியை இவர் கிளப்பி ஆதாயம் அடைகிறாரு. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிற கட்சி திமுக சார். நாங்கள் தீர்மானம் சட்டமன்றத்தில் போட்டு தீர்மானத்தை உங்கள் கையிலே கொடுக்குறோம், போங்கன்னு சொல்கிறோம், நாங்களும் வரோங்கிறோம். அது கூட வேண்டாம். சாதிக்கு வாரி கணக்கெடுப்பே நடத்த மாட்டேன்னு சொல்கிற பிஜேபியோட நீ ஏன் போய் சேர்ந்த அப்படின்னு பாமகவில் அங்கே இருக்கிற வன்னியர்கள் அத்தனை பேர் கேட்டபோது ஐயா ராமதாஸ் எங்கே ஓடினார்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. 9 சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிற சூழலில் இன்னும் 11 சுற்றுகள் தான் மிச்சம் இருக்கின்றன. 20 சுற்றுகளின் முடிவில் யார் அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கு என்பது தெரிய வரும். தற்போதைய நிலவரத்தின்படி பார்க்கும்போது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. 57,393 வாக்குகள் முன்னிலை வகித்து வருகிறார். பாமக 24,130 வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்திலும் இருக்கிறார். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி 4,187 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுகவினர் அங்கு வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிற அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.
5000 வாக்குகளுக்கும் மேலே பெற்று திமுக வேட்பாளர் முன்னிலை வகித்து வரும் சூழலில் இனிப்பு கொடுத்தும் பட்டாசு வெடித்தும் அவர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை நாம் பார்த்து வருகிறோம். 60,000க்கும் மேலே அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது சென்றுவிட்டது. திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்று வருகிறார். வெற்றி கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன. திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதாகவே திமுகவினர் பார்க்க துவங்கிவிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களையும் சந்தித்தார். நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திமுகவின் திரு சித்திக் நம்முடைய இணைகிறார். திரு சித்திக், அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்திச்சப்போ அனைத்து சவால்களையும் முறியடித்து திமுக அங்க வெற்றி பெற்றிருக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஏற்படாத சோதனையிலுமே மக்கள் திமுகவுக்கு ஆதரவு கரங்களை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆனா மற்றவர்கள்லாம் பேசினது ஆளும் கட்சி அப்படின்னாலே அங்க ஒரு இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு சூழல் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா RS பாரதி பேசுறப்போ ஒரு கடுமையான சோதனை, கடுமையான சவால் இருந்தது, ஆனாலும் திமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன வித்தியாசம்? உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் ஏற்கல, சமூக நீதியின் பக்கம்தான் நின்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் 35,000 வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய திமுக, 35,000 வாக்குகள் முன்னிலையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய வெற்றியை காட்டுது. இதைத்தான் அமைப்பு செயலாளர் பேசும்போது இருந்த மிகப்பெரிய சவால், நெருக்கடி அப்படிங்கிறத அவர் கோடிட்டு காமிச்சே பேசினார். என்ன மாதிரியான சமூக ரீதியான பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசப்பட்டது, எப்படி சாதிய ரீதியான சொல்லாடல்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு தான் அவர் பேசினார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த அந்த கட்டத்தில் ஒரு கருத்தை முன் வச்சார். எங்களுக்கு வாக்களிக்காத மக்களையும் வாக்களிக்க வைக்கக்கூடிய வகையில் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும், அதுதான் இந்த ஆட்சியினுடைய வெற்றின்னு சொன்னார். அதை நம்ம தொடர்ந்து பல தேர்தல்களில் பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த தேர்தல் குறிப்பாக இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது திமுக ஆட்சியை இடைபோட்டு பார்க்கக்கூடிய தேர்தல் அப்படின்லாம் ரைமிங்ல எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க பேசினாங்க. அவர்கள் இடைபோட்டு மக்கள் பார்த்திருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நம்ம மிக தெளிவாக தெரியுது, எங்களுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டியில் வாக்களித்த மக்களை விட இந்த தேர்தலில் மிக அதிகமான மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்பு நாங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்தோம். இப்போ 10வது சுற்று எண்ணிக்கையின் போதே கிட்டத்தட்ட 35,000 வாக்குகள் வித்தியாசம் முன்னிலையில் இருக்கிறோம். இன்னும் அடுத்த 10 சுற்றுகள் எண்ணப்படுகிற போது கிட்டத்தட்ட 75,000க்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் அப்படிங்கிறத நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. திமுகவுக்கு இது சவாலான தேர்தலா அப்படின்னு கேட்டால் ஆமாம், உண்மையிலே இது சவாலான ஒரு தேர்தல் தான். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒன்றியத்தில் கூட்டணியோட ஒரு சூழ்ச்சிகளெல்லாம் முறியடித்து ஒன்றியத்தில் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்து இன்னைக்கு என்டிஏவினுடைய ஆட்சி நடக்குது. அப்போ சித்திக், போன நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இப்போ நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அப்போ அவங்க பெற்ற வாக்கு வித்தியாசத்தை பார்க்கிறப்போ ஏடிஎம்கே களத்துல இருந்தது. அப்போ உங்களுக்கு ஒரு கடுமையான போட்டி இருந்தது. இப்போ அந்த ஓட் டிரான்ஸ்பர் நடந்திருக்கு இல்லையா? அதுதான் சொல்றேன், ஏடிஎம்கே இல்லாதது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குல்ல. ஏடிஎம்கே அந்த களத்துல நிற்க கூடாதுன்னு முடிவெடுத்ததே பிஜேபியினுடைய முடிவுன்னு தான் நம்ம பேசுறோமே. அந்த ஏடிஎம்கேவை அந்த களத்துல இருந்து விலக்கி வைத்திருப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பிஜேபியின் படிதான் அதிமுக இயங்குது அப்படிங்கிறத எடுத்து காட்டுது. ஏன்னா இடைத்தேர்தலில் நிற்காம அதிமுக ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டதும், இவங்க அம்மையார் ஜெயலலிதாவினுடைய புகைப்படத்தை எல்லாம் போட்டு பாமகவினர் வாக்கு கேட்டதுமே நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது அதிமுகவினுடைய வாக்குகளை அறுவடை செய்யணுங்கிற நோக்கத்தோடு அவர்கள் எடுத்திருந்த முடிவு தான் அது. ஆனா அந்த முடிவு என்பது சரியாக போய் சேர்ந்ததா அப்படின்னு கேட்டா மக்கள் மிக தெளிவானவர்கள். மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இல்ல, தமிழ்நாட்டில் திமுகவின் பக்கம் நிற்பதுதான் சமூக நீதியின் பக்கம் நிற்பது, திமுகவின் பக்கம் நிற்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்து நிற்பதுங்கிறத விக்கிரவாண்டி மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருந்திருக்கிறார்கள். அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு இந்த தேர்தல். நீங்க கேட்டீங்க அதிமுக களத்தில் நிக்கல, அதனால உங்களுக்கு என்ன இதுல மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அதிமுகவோடு கூட்டணி வைத்து பாமக கடந்த தேர்தலில் களம் கண்ட போதும் கூட விக்கிரவாண்டியில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் என்ன? அப்போ 2 பேர் சேர்ந்து நின்னாலும் அங்க திமுக தான் ஜெயிக்குது. அவர்கள் பிரிந்து தனித்தனியாக நின்று
பல சூழ்ச்சிகளை செய்தாலும் அந்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்குது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மிக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். சாதியவாதத்தை தமிழ்நாடு ஏற்கல, மதவாதத்தை தமிழ்நாடு ஏற்கல, சமூக நீதியைத்தான் தமிழ்நாடு ஏற்றிருக்கிறது. பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்களுக்கு இந்த சமூகத்தில் வாய்ப்புகள் கொடுக்கப்படணுங்கிற திமுக முன்வைத்திருக்கக்கூடிய பெண்கள் நலம் சார்ந்த திட்டங்களை இந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்றிருக்கிறார்கள். அந்த வரவேற்பின் வெற்றி தான் இந்த தேர்தலினுடைய முடிவு. இல்லை, நான் இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்தியா முழுவதுமே இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி அப்படிங்கிறது நம்ம இந்த தேர்தலை பார்க்க முடியும். எல்லா மாநிலங்கள்லையும் நடந்திருக்கக்கூடிய இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணியின் சார்பில் நின்றிருக்கக்கூடியவர்கள் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக களத்தில் நின்றவர் இப்போ 35,000 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக திமுகவை இதை பார்க்க வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த உடனேயே ஒன்றியத்தில் பிஜேபி ஆட்சியை போல இவர்கள் ஒரு நாடகத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல தமிழ்நாட்டில் நடந்த இடைத்தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இங்க மதவாதம் பேசுபவர்களுக்கு இடம் கிடையாது, சாதியவாதம் பேசுபவர்களுக்கு இடம் கிடையாது என்பதை மீண்டும் மிக தெளிவாக இந்த தேர்தல் களம் காட்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த களத்தில் நின்று இந்த எதிர்க்கட்சிகள் வைத்த அந்த அவதூறு பரப்புரை, அவர்கள் பேசிய அந்த ஆபாசமான பேச்சுக்கள், அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்த தலைவர்களை குறித்து மிக அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தியது எல்லாற்றுக்கும் விடையாக இந்த தேர்தலினுடைய முடிவு நமக்கு வந்திருக்கு. மக்கள் உங்களுடைய ஆபாச பேச்சுகளை ஏற்கல, மக்கள் உங்கள் அருவருக்கத்தக்க பேச்சுகளை ஏற்கல, நீங்கள் பச்சுவாந்தித்தனமாக நிறமாற்றிக்கொண்டே இருப்பதை மக்கள் ஏற்கல அப்படிங்கிறது இந்த தேர்தலினுடைய முடிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை பூதாகரப்படுத்தி பெரிதுபடுத்தி அதை இந்த ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அவதூறு நோக்கத்தோடு பரப்பப்படுகிற அந்த அவதூறு பிரச்சாரங்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கவில்லை என்பதெல்லாமே இந்த தேர்தலினுடைய வெற்றியின் முழக்கமாக, வெற்றியினுடைய நிலைப்பாடாக நமக்கு தெரியுது. இப்போ எலெக்ஷன் கால்குலேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வைத்தால் ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா கால்குலேஷனையும் இந்த தேர்தல் உடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக பெண்கள் திமுகவுக்கு அதிக அளவில் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த தேர்தல் காட்டுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.